லைக்கு போட்டுட்டேன். நல்லா நீ ரெடியா? நீ ரெடியா? நெஞ்சில் தில்லு மச்சா இருக்கா அவனுக்கு? ஆ டேய் கவின் ஹாய் சொல்ல ஃபர்ஸ்ட் லைக்கு மெம்பர்ஷிப் போனே இல்லையா? 17 நிமிஷம் ஆயிடுச்சு. அனுரா ரகசியம் உங்கள் வீட்டுக்கார் உங்களை எப்போ செருப்பு என்னடி செல் இழைச்சிட்ட ஒய் வாட் ஹேப்பன்ஸ் நீதான் நீதான் நீ 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 ஏதா நீ ஏதா காய்ஸ் லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறோங்க டக்குன்னு கொஞ்சம் லைக்கு மட்டும் ஏற்றிடுங்க. ஃபர்ஸ்ட் லைக் போட்டாச்சா? நியூ ஃப்ரெண்ட் வெல்கம் ஹேமா வெல்கம். டி போட்டாச்சு பிடிக்கலையோ? ஆர்எஸ்பி சொல்லுடா என்னடா என்னடாடா டா டா டாடா உங்க நிக்கலையா? சூப்பராக இருக்கு. ஐ வில் நிக்கா நைக்குன்னு போட்டிருக்கீங்க. காய்ஸ் லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. சிப்பி 922 கொடைக்குள் மழை யூடியூபில் மட்டும் வேற எங்கும் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். நம்ம சேனல் யூடியூப்பை தவிர வேறு எங்கேயும் கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு. அப்பா என்ன நெட்டு முடிஞ்சிச்சோ? ஒய்ஃபை ஆன் பண்ணிக்கலாம். காய்ஸ் லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காய்ஸ்? எல்லாம் சாப்பிட்டீங்களா? எப்படி போயிட்டு இருக்கு உங்களோட லைஃப்? அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் செல்லக்குட்டீஸ் எல்லாருக்கும். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். மெம்பர்ஷிப் லைவ் இதில் ஒரு தடவை செக் பண்ணிடுறேன். கோல்டு போயிடலாம். கோல்டு ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ். இதில் கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க சீக்கிரம். டபுள் டாப் பண்ணுங்க. ஸ்க்ரீனை வந்து டபுள் டாப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணியாச்சா? ஓகே. இன்று சில்வர் மெம்பர்ஷிப் லைவ் உண்டா? இன்னைக்கு கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் உண்டு. எடுக்கிறவங்க பெரிய பெரிய ஆக்சஸாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வெரி ஹாட் அண்ட் இல்லாமல் பெரிய பெரிய மெம்பர்ஷிப் லைவுக்குள்ளேயா இருக்கு. நீ யார் கூடயோ ஓடி போகிறேன்னு கேள்விப்பட்டீங்களா? உண்மை தானா? அதுக்கே வந்து ஓடி போகிறது யாராவது அங்கே இங்கே சொல்லிட்டு ஓடி போவாங்க. ஓடி போகணுன்னு நினச்சோன்னு வச்சுக்கேன், அட் டைமில் போயிடணும். அதுக்குள்ளே ஓடி போகிறதுக்கு என்ன இருக்கு? வாழ்க்கை சரியில்லாதவங்க தான் ஓடி போவாங்க. அச்சோ எங்க கடிக்குது அம்மா. காய்ஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். ஸ்க்ரீனை டபுள் டாப் பண்ணிக்கோங்க. லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஜாயின் போட்டுக்கோங்க. இன்னைக்கு கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு. கடிக்கி போட்டு ஒன்றும் காணமே. எட்ட போயிடுதோ? அப்போ கடிச்சே தடுப்பு வீங்கி போச்சுடாப்பா. சரி காய்ஸ் லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் குட் மார்னிங். எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்குங்க. ஆமாம், மோனின்றத நேம் கூட நான் எங்கேயோ பார்த்த மாதிரி தான் இருக்கு. யாரா இருக்கும்? யார் நீங்கள்? ஏய் யார்டா நீ? ஹாய் தலை. ஹாய் சுகர் மார். ஹாய் சுகு. சாரி சுகுமாரை வந்து சுகர் மார்
சோ சுகுமாரி, நான் சுகர் வந்து நினச்சிக்கிட்டேன். சாரி 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 சாரி. செலவே இப்போ வரலாமே. வரேன் காய்ஸ். இங்கே பாருங்க, நான் இப்போ கோல்டு மெம்பர்ஷிப்பில் வரேன். ஆனால் ஒன்று சொல்கிறேன், பெரிய பெரிய ஆக்சஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா வெரி ஹாட் அண்ட் கிளாமர். ஸ்டெப் பை ஸ்டெப்பு எப்படி நீங்கள் லெவல்ஸ் கொடுத்து அதே மாதிரி தான் மெம்பர்ஷிப்புடைய ஷோ உங்களுக்கு வந்து லெவல் கூடும். எடுக்கிறீங்க பெரிய ஆக்சஸ் எடுத்தால் ஆல் ஆக்சஸை நீங்கள் ஃப்ரீயாகவும் பார்த்துடலாம். எல்லா மெம்பர்ஷிப் நான் எந்தெந்த மெம்பர்ஷிப் வந்து அத்தனையும் பார்த்துடலாம். ஒவ்வொன்றுத்துல ஒவ்வொரு ஹார்ட் உள்ள நுழைஞ்சிருக்கு. மிஸ் பண்ணாமல் எல்லாமே பார்க்கணும்னு ஆசைப்பட்டா பெரிய ஆக்சஸ் விஐபி எடுத்துருங்க, இல்லைன்னா ஸ்பெஷல் ஷோ எடுத்துருங்க. ஃபஸ்ட்டு ட்ரெய்லரை காட்டணுமா? வாட்டர் குடிச்சிங்களா? இல்லை மோனி, இன்னும் குடிக்கல மோனி. லாஸ்ட்டு டைம் ஸ்பெஷல் விஐபி வரேன்னு வரல. அப்படியா? சரி ஓகே, அப்போ இன்றைக்கி வந்துடலாம். அப்போ பாரு எப்படி இங்கே முதுகு பார்த்தியா? இத்தனையும் போட்டு கடிச்சா என்ன ஆகுறது இந்த முதுகு? என்னன்னு தெரியல, 2-3 நாளே எங்கள் வீட்டில் கொசு வேற வந்துடுது. அது ரூமுக்குள்ளே தான் வந்துடுது. ஷோ ஆகுது சரோமா, ஷோ ஆகுது. சொல்லுடா தங்கோ, சொல்லுங்க தங்கோ. விஜய் சங்கரி, நீ அழகாக இருக்கிற. அப்படியா? ரவி சொல்லுங்க. ஷுகோ, ஏன் கமெண்ட்ஸ் ஆகுது. என்ன ஆச்சுங்க? அந்த மஸ்கோட்ட போக மாட்டேங்குதுங்க. அந்த கொசு நானாக இருக்கக்கூடாதா? ஷாக் அடித்து செத்து போயிடுவேன். வேணாம் தங்கம், நீ இப்படியே இரு. சரோஜினி ஹாய். சரோஜினி ஹாய். காய்ஸ் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்க்ரீனை வந்து இப்படி டபுள் டாப் பண்ணிங்கன்னா லைக் விழும். எல்லோரும் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் லைக்கு போட்டு மறந்துட போகிறீங்க. லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பெரிய ஆக்சஸில் என்ன கிடைக்கும்? பெரிய ஆக்சஸில் தான் நீங்கள் எதிர்பார்க்குற ஒட்டு மொத்தமும் கிடைக்கும். வேணா இன்றைக்கி சாம்பிள் ஒரு கோல்டுக்கு வந்துடுங்க. கோல்டே எனக்கு ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னா அதிலே ஸ்டாண்டர்ட் ஆகிடுங்க. இன்னும் இதை விட நான் எக்ஸ்ட்ராவும் பார்க்க ஆசைப்பட்றேன்னா அப்கிரேட் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ உள்ளே வரும்போது கோல்டுக்கு வந்துடுங்க கைஸ் எல்லோரும் டக்குன்னு. என்ன தண்ணி குடி ஃபஸ்ட்டு. அது வெளியில் போகணும்டா, இதோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி லைக் போட சொல்லிகிட்டே இருங்க. லைக் போடுங்க காய், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சுத்தண்ணி போட்டு நாளைக்கு கடையில் வாங்கின தண்ணி ஏதோ நல்ல ரூம் இருக்கு. செல்லக்குட்டி ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டபுள் டாப் ஒரு 100 லைக் மட்டும் ஏற்றிருங்க அப்பா. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஸ்லோவாகிடுவேன். லைக் போடுங்க காய்ஸ். வணக்கம் நிலா, எப்படி இருக்கீங்க? இருக்கேன் சங்கர், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு ஒரு டவுட்டு, சங்கர்னு சொல்லி நமக்கு டெய்லி கமெண்ட்ஸ் பண்ணுறாங்கல்ல, டீப்பு கூட வச்சுருப்பாங்க. ஆனால் சங்கர்ன்ற இன்னொரு நேமில் இப்போ நீங்கள் ஃபேவரட் கலர் என்ன காய்ஸ்? உங்கள் ஃபேவரட் கலர் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அந்த 2 சங்கர் ஒன்றா இல்லை வேறு சங்கரா? அப்பா ஊறுது கைஸுப்பா. அது கடிச்ச இடமெல்லாம் தடுப்பா. ஐயோ தெரியுதா? தெரியுது பாருங்க, இங்கே பாருங்க. நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, அவ்வளோ கடிச்சிருச்சிங்க செத்த நேரத்தில். செக் அது அப்படியே ஊறுது, முதுகெல்லாம் கடிச்சது. ப்ளூ கலர் ரொம்ப பிடிக்குமா? ப்ளூ பிடிக்குமா சுவாமி? காய்ஸ் உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் ரொம்ப பிடிக்கும் காய்? பிங்க்கு சூப்பர். அன்புமணி உங்களுக்கு பிங்க்கு பிடிக்குமா? ப்ளவுஸ் குட்டு. குமார் தேங்க்யூ குமார். என்ன கிடைக்கிற கொசுவை பிடிச்சி ஒரு வழி பண்ணிடலாமா? ரெட்டு பிடிக்குமா? ஓகே. க்ரீன், வாவ், எனக்கு க்ரீன் ரொம்ப பிடிக்கும். க்ரீனு அப்புறம் வந்து க்ரே கலர்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். நான் அதிகமாக குர்த்தி வந்து வெளியில் யூஸ் பண்ணுறது க்ரே கலரில் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். க்ரே கலர் ஏதோ இப்போ இந்த போட்டிருக்கல இந்த மாதிரி கலர் வந்து எனக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கலரில் நிறைய குர்த்தி வச்சுருக்கேன் நான். நிறைய அதுலேயும் வந்து கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க்கு வச்சு அதிகமாக யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ஸ்டோன் ஒர்க் இருக்கும் அதிகமாக என்கிட்ட. சாரீ, ப்ளவுஸு,
இதெல்லாம் நான் லைவுக்காக தைக்கிறேன், பிளைனாக. அதெல்லாம் காசு கொடுத்து அதிகமாக தைக்கிறதுனால வந்து வச்சுப்பேன். ஆனால் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதிகமாக குர்த்திலாம் போட்டு போகிறேன்னா க்ரே கலர். நான் ஒரு டைம்லலாம் எந்த ட்ரெஸ் எடுக்க போனாலும் க்ரே மட்டும் என் கண்ணில் பட்டுச்சுன்னா க்ரே மட்டும்தான் எடுப்பேன். வேறு எத்தனை பார்த்தாலும் எனக்கு அது பிடிக்காத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. காய்ஸ், லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க சீக்கிரம். செல்லக்குட்டி, வாவ், தேங்க்யூ தமிழ், தேங்க்யூ தேங்க்யூ டியர், தேங்க்யூ டியர். சீக்கிரம் ஜாயின் போடுங்க காய், மெம்பர்ஷிப்புக்குள்ளே போயிட்டே இருக்கலாம். இங்கேயே ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் தூக்கம் வந்துடும். உங்களோட சுறுசுறுப்பு போகிறதுக்குள்ளே, ஏன் சுறுசுறுப்பு போகிறதுக்குள்ளே இன்னும் மெம்பர்ஷிப்புக்குள்ளே வந்தால் ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும். சீக்கிரமாக ஜாயின் போட்டுக்கோங்க. வாங்க நம்ம கோல்டுக்கு போகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபஸ்ட்டு கோல்டுக்கு வாங்க கைஸ். நான் உங்களை யாரும் கம்பெல்லாம் பண்ணல, ஏன்னா எனக்கு தெரியும் ஒவ்வொரு ஆக்சஸில் என்ன மாதிரி எல்லாம் இருக்குன்ட்டு. ஸ்பெஷல்லாம் சொல்லவே தேவையில்லை, விஐபிலாம் சொல்ல, பர்சனல்லாம் சொல்லவே தேவையில்லை. ஆனால் நீங்கள் எடுக்கிறது உங்களுக்கு ஒரு டவுட்டாக இருக்குன்னா இப்போ கோல்டுக்கு வாங்க. இப்போ உள்ள மெம்பர்ஷிப்பை நம்ம பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல, ஓகே இதில் அப்படின்னா இதை விட அதிகம் அப்படின்னா, அப்போ நீங்களே அப்கிரேட் பண்ணிக்கலாம். வாவ், தேங்க்யூ ஜெயம், தேங்க்யூ 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 தேங்க்யூ. பர்சனல் லைவ் எப்போ வருவீங்க? வரேன் சோலமேன், வரேன் டேட்டு கொடுத்துட்றேன். வரேன் காய்ஸ், லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது ஷங்கரும் கமெண்ட்ஸ் போடுறாங்க. அதுதான் எனக்கு ஒரு டவுட், 2 ஷங்கர் வேறையா, இல்லை அந்த ஜாயின் பட்டன் காமிக்கிற ஷங்கர் வேறையா, இல்லை நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுற ஷங்கர் வேறையா? ஒரு டவுட் இருக்குது எனக்கு, அதனால தான் கேட்குறேன். ப்ளூ கலரு பிடிக்கும், உன்னையும் பிடிக்கும். ஹாய் மேம், பிக் ஃபேன் மேம். வாங்க யாசி, என்ன டிபிஎல்லாம் சேஞ்ச் ஆயா? சூப்பர். ப்ளவுஸு க்யூட்டு, சூப்பர். தேங்க்யூ குமரேஷ். எல்லாம் எங்கள் தாத்தாவுக்கே இந்த பெருமை போய் சேரும், ஏன்னா அவர் தான் இந்த ப்ளவுஸ் தைக்கிறது எல்லாமே. நான் தான் அந்த கொசுவை விட மாட்டேன். உன்னை ஜெயராஜ், உங்கள் ஸ்கின் கலர் பிடிக்கும். இது என்ன கலர்னே எனக்கு தெரியல காய்ஸ். அந்த கோதுமை கலர்னு சொல்கிறாங்க என்னை வந்து, ஏன்னா நான் வந்து கருப்பும் கிடையாது, வெள்ளையும் கிடையாது, அதுக்கு டஸ்கியும் கிடையாது. டஸ்கின்றது ரொம்ப டார்க்காக இருப்பாங்க ஓரளவுக்கு. அந்த எப்படி சொல்கிறது, பிஸ்கட்டை நேரத்து ரொம்ப ப்ரௌனாக, பிஸ்கட்டை மில்கி பிக்கிஸ் பிஸ்கட்லாம் பாருங்கள், ஒரு பக்கம் ரொம்ப டார்க் ப்ரௌன் ஆகிடும். அதுதான் வந்து டஸ்கின்னு சொல்லுவாங்க. இப்போ அதை நான் இருக்கிறது வந்து என்ன கலர்னே எனக்கு தெரியல. எனக்கு என்ன கலர்யா இதுக்கு, நான் என்ன கலரில் இருக்கேன் எனக்கே தெரியல. கை பார்த்தா ஒரு கலரில் இருக்குது, மூஞ்சி ஒரு கலரில் இருக்குது, உடம்பெல்லாம் ஒரு கலரில் இருக்குது. என் கலரை என்னால் கணிக்கவே முடியலை. தாத்தா கொடுத்து வச்சவர். தாத்தா கிட்டே நேற்று தான் ஒரு 4 ப்ளவுஸ் கொடுத்துருக்கேன். சண்டேல, நான் சாட்டர்டேவே கொடுத்துட்டேன். எப்படியோ இந்த வாரம் முடியறதுக்குள்ளே தாத்தா கொடுத்துருவாரு. மாநிறம் இது லெமன் கலர் வந்து எல்லோ கலர் பட்டும். லெமன் கலர் யார் தெரியுமா? இப்போ மீனாலாம் வந்து லெமன் கலரு. அப்புறம் வந்து இப்போ உள்ள நடிகை யார் கலராக இருக்கா? யாருமே எனக்கு தெரியலையே. லெமன் கலரில் யாருமே இல்லை, எல்லாமே ஒயிட்டாக தான் இருக்காங்க. பால் கலர் வந்து தமன்னா மாதிரி இருக்கிறவங்களாம் பால் கலரு. ஸ்னேகாலாம் வந்து டஸ்கி கலர் தான். அந்த மாதிரி என்னோட கலரில் தான் இருப்பாங்க ஸ்னேகாலாம். அது இப்போ நிறைய ஆரம்ப காலத்தில் கருப்பு தான், அது ஃபேஷியல் பண்ணி மருந்து அடுத்து மெடிசன் எடுத்து கலர் ஆக்கிக்கிட்டாங்க. ஒரிஜினல்னு பார்த்தா என்னோட கலரில் தான் அவங்களும் எல்லாம் இருந்தவங்க. காய்ஸ், லைக், சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனா கிளிக் பண்ணிடுங்க. நீ பேரழகு செல்லம். நீ வேணா என்கிட்ட ஒன்று கூட கொடுத்து, எனக்கு ஒரு டைலரு தெரியும். என்ன ப்ளவுஸ் வேணுமா? நீ தச்சு தருவியா? சாம்பார், ஹாய் சாம்பார். 2 பேரும் வேறு வேறு. எனது ஐடியில் மஸ்கட் இருக்கும். என்னோட தமிழ் கமெண்ட்ஸில் தவறுகள் 99% வராது. நான் அது சொல்லலைடா. மெம்பர்ஷிப்பில் 2 ஷங்கர் காமிக்குது, நீயும் அவங்களும் ஒன்றான்னு கேட்குறேன். அவங்கெல்லாம் கமெண்ட்டே பண்ணதில்லை முதல்ல, வெறும் ஹாய் ஹலோ தான் போடுவாங்க. எனக்கு டவுட் நீங்களும் அவங்களும் ஒன்றா அப்படின்ட்டு. அப்புறம் வந்து காய்ஸ், லைக்கு, சப்ஸ்கிரைப், ஆல் பட்டனா கிளிக் பண்ணிவிடுங்க. செப்பி 922 குடைக்கல் மழை யூடியூபில் மட்டும் நம்ம சேனல். லைக்கு போட்டாச்சுங்களா? தேங்க்யூ டியர், தேங்க்யூ டியர். ராஜ், பார்க்கலாம் குமரேஷ், வெயிட் பண்ணுங்க. ஐயோ, ஃப்ரீயாக தச்சு தர டைலர்லாம் நான் நம்பவே மாட்டேன்ப்பா. தேவராஜ், ஹாய் தேவராஜ். நிலா தேவதை என்ன கலர்? சரி ஓகே,
ஃபஸ்ட்டு டைம் சேனலை பார்க்குறவங்க எந்தெந்த ஊர்லேருந்து கமெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி சொன்னவங்க தேவையில்ல, புதுசாக பார்க்குறவங்க மட்டும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னென்ன ஊர்? நிலா தேவதை என்ன கலர்? பற்றியே அந்த கொசு அடித்ததுக்கப்புறம் இப்போ கொசு இல்லை பாருங்க, முதுகியே போட்டு எடுத்துச்சே. கொசூரில் இருந்தா சூப்பர். டுடே சேலம் லோகேஷ் வந்து சேலம். சோறு முக்கியம், நீங்களும் சேலம். ஓகே. சென்னை கும்பகோணத்தில் தானே கும்பேஸ்வரர் கோவில் இருக்குது. அது நான் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாகவே வரணும்னு நினச்சிட்ருக்கேன். என்னால் வரவே முடியல. என் ஹஸ்ஸு எவ்வளவோ கூப்பிட்டேன் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி, வாங்க போகலாம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு திருச்செந்தூரில் நான் 2.5 வருஷமாக எனக்கு கனவுல வந்து காட்சி கொடுத்ததுலேருந்தே போகணும்னு நினைக்கிறேன், போக முடியல. அது ஒன்று பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நினச்சிட்டு இருந்தேன், அடுத்த கோவில் திருப்பட்டூர் கோவில், பிரம்மா கோவில் இருக்குது பாருங்கள். ஜாதகத்தை வச்சு படைப்பாங்க தெரியுமா? அங்கே போய் ஜாதகத்தை வச்சு படைச்சவங்க வாழ்க்கையே தலைகீழாக மாறிடும், தோஷங்கள்லாம் இருந்தால் நிவர்த்தி ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த திருப்பட்டூர் கோவிலுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலாக நினச்சிட்ருக்கேன். நான் போகணுன்னு காரெல்லாம் புக் பண்ணிட்டேன். ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி புக் பண்ணி அப்புறம் காலையில் கேன்சல் ஆகிடுச்சு எனக்கு. அப்புறம் இது ஆகிட்டதுனால போக முடியாமல் ஆயிடுச்சு. சரி ஓகே, தடங்கள் ஆகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இப்போ வரைக்குமே எனக்கு கோவிலெலாம் போகவே முடியல. அதுக்கப்புறம் முருகர் கோவில், சென்னையில் ஒரு கோவில், அந்த ஊர் பேர் பட்டணம், அது எப்போவுமே எனக்கு வாயிலே வராது. அது அந்த கல்லெல்லாம் வச்சு வீடெல்லாம் கட்டுறதுக்காக நேர்ந்துப்பாங்களே, அந்த ஊர் பேர், அந்த கோவில் பேர் என்னமோ சொல்லுவாங்க, ஏதோ ஒரு பேர். அந்த மாதிரி நிறையா கோவில் மனசில் ஆசை இருக்குது. இந்த மாதிரி கோவிலெலாம் முடிய மாட்டேங்குது. ஹாய் எந்தா தூங்க விட மாற்ற கொள்றிய என்ன? காரைக்குடியா நீங்கள்? சூப்பருங்க. காரைக்குடி செட்டிநாடு சமையல் வேற லெவலாக இருக்குங்க. லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. என்னடா இது மச்சம்னா மாதிரி தலைக்கீழா இருக்கு, நல்லா இருக்கா? மச்சம் இக்கு ஓக். ரொம்ப லாங்கில் வச்சுட்டு நினைக்கிறேன், கிட்ட கொண்டு வருவா. நல்லா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப கேஷுவலாக இருந்தாங்க, நல்லா இருக்கு. ஒவ்வொரு பில்டப், ஒவ்வொரு அது இதையும் கழுத்தில் மாட்டிக்கிட்டு காதில் மாட்டிக்கிட்டு, இதுதாங்க ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்கு. சிறுவாபுரி கரெக்டு. சிறுவாபுரி முருகன். அங்கே வந்து நம்ம மனசில் நினச்சிக்கிட்டு 3 மணி நேரம் அந்த கோவிலில் வந்து உட்காந்துட்டு கருப்பு கொண்ட கல்லை வச்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு கரெக்டாக 3 மணி நேரம் அந்த கோவிலில் நம்ம உட்காந்து இருந்து நினச்சிட்டு வந்தோம்னா அது அப்படியே நடக்குமா 3 மாதத்தில். இதை நான் வந்து 5 வருஷமே நான் கனவு கண்டேன். அந்த கொரோனா டைமு நான் கிளம்புன்னு நினைக்கும் போது தான் கொரோனா அந்த லாக்டவுன் எல்லாம் போட்டாங்க. ஐயோ என்னடா இதுன்ட்டு அதுக்கப்புறம் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், என்னால் முடியல. காரைக்குடி யார்? சிவகங்கை வந்திருக்கியா? காரைக்குடிக்கெலாம் வந்ததில்லை. நான் நாதஸ்வர நாடகத்தில் தான் பார்த்துருக்கேன். அதில் தான் காரைக்குடி ஊரியா காரைக்குடி ஊரெல்லாம் அதிகமாக காட்டுவாங்க. தேங்க்யூ மோனி. தேங்க்யூ. சென்னை தான். திருச்செந்தூர் போச்செல்லாம் நல்லா இருக்கும் உனக்கு. கண்டிப்பாக. கேஜிஎஃப் குமரேஷ் பெங்களூர். ஹாய். நான் பெங்களூருக்கெல்லாம் போயிருக்கேன். பெங்களூரில் நான் வந்து 2 மந்த்து தங்கியிருந்தேன் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. இப்போ கிடையாது, ஒரு 12-13 வயசு இருக்கும். ஒரு 2 மந்த்து நான் அங்கே தான் இருந்தேன். ஹொசூரில் இருந்தேன் நான் வந்து. ஹாய் தலைவரே. சொல்லுங்க தலைவரே. பேப்பர் ஐடி வணக்கம். நீங்கள் தான் சங்கர். ஹாய் சங்கர், வாங்க சங்கர். ராஜேஷ். ஹாய் ராஜேஷ். ஹாய். ஒன்று வந்துச்சு, நான் பார்த்துட்டேன். இல்லைன்னா அது கரெக்டாக அது என்ன கை இருக்குது, இந்த இடம் இருக்குது, கண்ணம் இருக்குது, இங்கெல்லாம் கடிக்காமல் அதுன்னு முதுகுக்கு மட்டும் போகுது. ஒரு இடுப்பில் கடிக்கிற ரத்தம் மட்டும் டேஸ்ட்டாக இருக்கும் போல இருக்குது இந்த கொசுக்கு. லைக் போட்டு விட்டேன். வேறு ஒரு கமெண்ட்டை படுத்தி என்னை திட்ட வாய்ப்பு இருப்பதால் நான் விடைபெறுகிறேன். நான் எப்போ திட்டின ஒன்றைய
எஸ் திருமுருகன் சீரியல் அண்ட் மூவி மோஸ்ட்லி வந்து காரைக்குடி தான். ஆமாம் ஆமாம். அப்புறம் எம்டன் மகன் அண்ட் டைரக்டர் ஹரி மூவி ஆல்சோ, அதுவும் அங்கே தானா? எனக்கு வந்து நாதஸ்வர நாடகம் வந்து நான் லாஸ்ட்டாக வந்து முடித்தாங்க தெரியுமா? அப்போ நான் வந்து ஆவடியில் இருக்கேன். என் வீட்டுக்காரர் எனக்கு ஃபோன் அடித்து, இன்றைக்கி தான் லாஸ்ட் நாதஸ்வரம் முடியுது, ஒரே ஷாட்டில் இன்றைக்கி ஃபுல்லாக காமிக்கிறாங்க, பாரு பாரு பாரு, ஐயோ இன்னையோட முடிய போதா நாதஸ்வரம். நான் விரும்பி பார்த்த நாடகங்களில் அதெல்லாம் ஒன்று. இப்போல்லாம் யாருங்க டிவி பார்க்குற? இப்போல்லாம் டிவியில் நல்லாவே இல்லை எதுவுமே. அப்போ வந்து இப்போல்லாம் ஹிந்தி நாடகத்தை பார்த்துட்டு தமிழ் நாடகத்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் உள்ள காஸ்டியூம் மாதிரியே, அதில் உள்ள கேரக்டர் மாதிரி. ஹிந்தி நாடகத்தில் என்ன தெரியுமா, ஒரு சீனுக்கும் ஒவ்வொரு ஃபேஸும் ஜூம் போய் வரும். ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சுன்னா ஒரு ஃபேஸுக்கு இப்படி போய், அது ஒரு ஃபேமிலிக்குள்ளே 10 பேர் நிற்பாங்க. அதில் ஒரு முகத்துக்கு போய் வரும். அவங்க உழுந்தவன் தான். அதை பார்த்துப்பட்டு தமிழ் நாடகத்தை எடுத்து டம்மி ஆக்கி வச்சுருக்காங்க. ஹிந்தி நாடகத்தெல்லாம் வந்து எல்லாருக்கும் பணக்கார கெட்டப் நல்லா இருக்கும். தமிழில் ஐயோ கொடுமை. இதில் என்ன தெரியுமா, பணக்கார கெட்டப்புக்கு வேலைக்காரி கெட்டப்பில் இருக்க வேண்டியதெல்லாம் பணக்காரி கெட்டப்பில் இருக்கும், பணக்காரி கெட்டப்பில் இருக்கிறதெல்லாம் வேலைக்காரி கெட்டப்பில் இருக்கும் நம்ம தமிழ் நாடகத்தில். அதுக்கு ஒரு புடவையை கட்டிவிட்டு மேக்கப்பு பூசி பட்டையாக மணியை தூக்கி மாட்டிக்குங்க. இப்படி இவ்வளோ ஒரே மேக்கப், கையெல்லாம் பூத்துக்கிட்டு நிற்கும் அசிங்கமா. எங்க பார்த்தா சிரிப்பாக இருக்குது. என்னடா இது தலைகீழ போட்டு வச்சிருக்கா டைரக்டரு. நாசரம் கோபி அண்ணா ரொம்ப நல்ல டைலரா. ஆனால் அதில் ஒரு நாள் அதில் டைலர் துணி தைச்சு நாங்கள் பார்த்ததே இல்லை. காஜான்னு ஒருத்தர் பார்த்தோம் கேரக்டரு. அப்படாவது ஊசி எடுத்து இப்படி குத்துவான்டா. கொடுங்க ஒரு ஜாயினை போட்டு காட்டிடுங்க அதுக்கு முன்னே ஆன்ட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் 10 கிலோ தங்கத்தை தூக்கி எனக்கு கொடுக்கலாம். நீலாம் சரவணன் மீனாட்சி பார்ப்பியா? பார்த்துருக்கேன். சரவணன் மீனாட்சி வந்து ஃபஸ்ட்டு வந்த சீரியல் பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு கதை எனக்கு ஞாபகம் இல்லை. ஹீரோயின் ஞாபகம் இருக்குது, அது ஞாபகம் இருக்குது. ஆனால் ஃபுல் கதைலாம் எனக்கு ஸ்டோரி ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் வந்த சரவண மீனாட்சி ரச்சிதாலாம் நடிச்சாலாம், அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதில் ஒரு பாட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ரொம்பலாம் அதிகமாக, ஆனால் அதில் அதிகமாக ஞாபகம் உள்ளது எனக்கு வேட்டையன் கேரக்டர் மட்டும்தான் எனக்கு ரொம்ப அதிகமாக ஞாபகம். ஏன்னா அது மட்டும்தான் மறந்துட்டு ஒரு காலகட்டத்துக்கு மேலே நமக்கு அப்படியே மறந்துடும்ல. காய்ஸ், லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஜாயின் போட்டுக்கோங்க. சீக்கிரம் டபுள் டாப் பண்ணுங்கள் ஸ்க்ரீன் எல்லோரும். இப்படி டபுள் டாப் பண்ணி லைக் போட்டுட்டு மேலே இருக்கிற சப்ஸ்கிரைப் தெரியுதா இங்கே, இதை தொட்டு எல்லோரும் ஆல் கொடுங்க. சீக்கிரம் வாங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது, சீக்கிரம்டா. போன டிசம்பரில் இந்த கதை பேசணும்னு நினைக்கிறேன். நிஜமாவா? நீ மறந்து விடுவ. ஓகே நிஷு, டைம் இல்லை நிஷு. நானே ஊரில் 2-3 நாள் இன்னும் பாப்ஸே இப்போ என்னை திட்டாரு. காலையில் டிஃபன் போட்டு நீங்கள் பாருங்கன்னு சொல்லி போட்டேன். காலிலேருந்து இப்போ 12 மணி நேரம் தான் என்னோடய வேல்யூ. அதுக்கு மேலே நீங்கள் பார்க்கலாம் டெலீட் பண்ணிட்டு மிரட்டுறாரு அவரே இப்போ. ஒரு லைக் போடுங்க, செம்ம வைப் ஆகும். போடுங்க கைஸ் லைக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்ட்லி பாண்டியன் ஸ்டோரி இங்கே சில இது சீன்ஸ் எல்லாம் எடுத்து இருக்காங்க. காரைக்குடி காண்டகாத்தா பக்கம், கானடகாத்தான் பக்கம் அப்படின்னு ஊரா இல்லை தெரு பேரான்னு கூட தெரியலையே. பிளாட்டினம் மெம்பர்ஷிப்பு இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். இதில் ஏது பிளாட்டினம் கிடையாது, இதில் வந்து கோல்டு தான். பார்த்துடலாம். சில்வர், இதில் வந்து கோல்டு தான். அதான் காய்ஸ், நான் இப்போ இதில் என்ன பண்ண போகிறேன், நேம் நம்ம அந்த சேனல் சிற்பி 92ல் வச்சுருக்கோம்ல, அதே ஆக்சஸ் அப்படியே தான் இருக்கும். நேம் மட்டும் மாற்றிக்கலாம். ஏன்னா நம்ம அதில் வந்து சில்வரு பிளாட்டினம் கோல்டுன்னு சொல்லி அந்த பழக்கத்துக்கு வர்றதுனால இதில் நமக்கு மாற்றி வர மாட்டேங்குது. இப்போ 2த்துக்குமே நம்ம ஒரே நேம் வச்சிடலாம். நாதஸ்வரம் மலர் மாதிரி ஒய்ஃப் எதிர்பார்த்தேன். இப்போ ஒய்ஃபுக்கு என்ன குறைச்சி? அவன் நல்லா தான் உன்னை பார்த்துக்கிறா. ஒண்டா உனக்கு நல்ல ஒய்ஃப் இருக்கும்போதே நீ இப்படி புலம்புறிய. உனக்கெல்லாம் வில்லி மாதிரி கிடைச்சா நீ என்ன பண்ணுவ? நீனு உனக்கெல்லாம் வில்லி ஒய்ஃபு கிடைக்கணும்டா, வில்லி. அப்போ தான் நீ எல்லாம் அடங்கும். காய்ஸ், உன் ஒய்ஃப் எவ்வளோ அழகாக இருப்பா தெரியுமா? ரொம்ப அழகு, ரொம்ப அழகான கேரக்டர். அப்புறம் சிவாபுரம் நான் எல்லாம் ரொம்ப நாளாக அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம். எனக்கெல்லாம் உங்களுக்கு ஒய்ஃபு கல்யாணம் பண்ணால் தாங்க ஒய்ஃப் வரும்.
ஒய்ஃபே இல்லைங்கிறான், கல்யாணம் பண்ணணும் அதுக்கு. நிலா, சரண், மீனாட்சி, ஸ்ரீஜா எனக்கு பிடிச்ச ஹீரோ. ஃபஸ்ட்டு ஹீரோயினா? ஐயோ ரொம்ப அழகாக இருப்பாங்க, எனக்கு நானும் பார்த்துருக்கேன். அப்புறம் வடிவேல காமெடியில் சொல்லுவாரே, காரைக்குடி பக்கத்தில் காண்ட காத்தான் ஸ்டாண்டர்டு அந்த ஊர். அப்படியா? நான் அது கேள்விப்பட்டதில்லை, எனக்கு ஞாபகம் இல்லையே. வணக்கம்டா மாப்பிள்ள, தேனியில் இருந்து வாங்க ரமேஷ், வாங்க வாங்க. காய்ஸ் லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. பொண்ணு தர மாட்டுறாங்களா? அதுக்கு கொஞ்சமாச்சும் நல்ல கேரக்டராக இருக்கணும், என்ன மாதிரி நல்ல குணம் உள்ள ஆளாக இருக்கணும். திருட்டு மொல்ல மாதிரி பொய் குடி கூத்து இத்தனை இருந்தால் எவன்டா பொண்ணு தருவான்? எவன் தருவான்? அம்மா அப்பா பேச்சே கேட்கணும். அழகான பொண்ணு டக்குன்னு கல்யாணம் ஆகணும்னா அம்மாவை ஆரம்பத்துலேருந்து ஐஸ் வச்சுக்கிட்டே இருக்கணும். அம்மா பின்னாடியே சுற்றிக்கிட்டே இருந்தால் தான் அம்மா சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நீ ஊதாரியாக சுற்றிட்டு கிடந்தனாக்கா பொண்ணு எவ தருவா? அப்புறம் ஏதோ இத்து போனது வத்தலு தொத்தலு, நாளைக்கு போய் சேர போகிற கட்டு, சங்கூதுற வயசில் சங்கீதா, அப்புறம் குமரி பேபி, அப்புறம் இந்த மாதிரி பொண்ணு தான் கிடைக்கும். ஹாய் ஏஞ்சல் பேபி, ஹாய் ஆனந்து. ரொம்ப நல்லவனாக இருந்தாலும் பொண்ணு தரமாட்டுறாங்க. ஏன் தரமாட்டுறாங்க நான் கேட்குறேன். ஒழுங்காக இருக்கணும்டா. பொண்ணுங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிட்டா பொண்ணுங்களே ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வருவா. ஐயோ வெய்யனை சாப்போ விடாதீங்க சரோ. புரிய வேண்டியவர்களுக்கு புரியலையே என்னது. நிலா எனக்கு ஒரு பொண்ணு பாரு, என் பயோடேட்டா உனக்கு அனுப்பு. அதாண்டா எனக்கு வேலை. இப்போ தான் புரோக்கர் வேலைக்கு மாறியாச்சு. ஒழுங்காக தான் இருந்தேன், உன்னை பார்த்ததும் ஏக்கம் வந்துடுச்சு. நடிக்காத, நீ நடிக்காத. அதுக்கு முன்னாடி நீ ஏங்கி போய் தான் கடந்த. புரிஞ்சாலும் புரியாத மாதிரியே இருப்பாங்க ப்ரோ. ஐயோ நிஜமாக எனக்கு என்ன பேசிக்கிறாங்கன்னு எனக்கு இப்போ புரியவே இல்லை. எப்படியும் என் கமெண்ட்ஸை படிக்க மாட்டேன், எதுக்கு என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு. டே யாஷி அப்படி சொல்லாதடா என் செல்லமே, என் தங்கம். ஒரு உம்மா உம்மா. ஏ காட்டு மல்லி, ஏ உம்மா, ஏ கனகு மல்லி, ஏ ஏ ஏ ஏ ஏ கனிமா. நீங்கள் தேங்க்யூங்க, தேங்க்யூ அழகு, தேங்க்யூ அழகு, தேங்க்யூ. காய்ஸ் லைக் போடுங்க. டே லைக்கை போடுற, சும்மா வித்த காட்டிகிட்டு இருக்கானுங்க லைக்கு போடாமல். உங்களை பார்க்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன் வெக்கமாக இருக்கா? சீ அப்படி பார்க்காதீங்க. ஓ இதுதான் வெக்கமா? நீ சும்மா இருமா. நான் சும்மா தானே இருக்கேன். இது வரைக்கும் நான் சும்மா தானே இருக்கேன். ஏங்க நான் ஏதாவது பண்ணியிருக்கேன்னா, மற்ற லைவ் மாதிரி லைவை போட்டுட்டு தூங்குனேன்னா, இல்லை கம்கட்டை காட்டிக்கிட்டு தூங்குனேன்னா, இல்லை அமைதியாக உட்காந்துட்டு இருந்தேன்னா, எதுவுமே இல்லைல்ல. கல்ல பேசிக்கிட்டு இருக்கேன் என் போக்கில். ஆனால் எதுக்கு பேசுகிறேன்னு எனக்கே தெரில. உங்களை போடுறதுலே இருடா, போடுறதுலே இரு. அப்புறம் இங்கே மைண்டு மாதிரி தான். ஐயோ சினுங்குறாளே, கடிச்சிடு ஓடிடு. செம்மை என்டர்டைன்மெண்ட்டு நீங்கள். உண்மைதாங்க, லைவில் மட்டும் இல்லை ஃபேமிலியிலே அப்படி தான். கைஸ் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சுருக்கமா ஈனா வானாவா இருந்த நல்ல பொண்ணு கிடைக்கும்னு சொல்லு. சுருக்கமாக ஈனா போனதா? எப்போ மெம்பர்ஷிப்? வெயிட் பண்ணுங்கள், இன்னும் ஒரு 20 மினிட்ல மெம்பர்ஷிப்குள்ளே போயிடலாம்.
நம்மளுடைய காமன் லைவ் இப்போவுமே 20 மினிட்ஸ் தான் guys. சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா சீக்கிரம் நீங்களும் ஜாயினை போட்டுடுங்க. சீக்கிரம் ஜாயின் போட்டால் தானடா நம்ம உள்ளே போக முடியும். போடுங்க கைஸ். ஒரு கோல்டு மெம்பர்ஷிப் லைவ் இருக்குது. டக்கு டக்கு டக்குன்னு ஜாயினை பண்ணுங்க. உள்ளே நம்ம போயிடலாம். ஒரு முத்தம் போல் காமிங்க. காமிக்க முடியாதுங்க, கொடுக்க மட்டும்தான் முடியும். சுருகி சச்சினு நான் சொல்லல சாமி. அசாத்துல்லா கம்முன்னு இருக்க முடியல வச்சுக்கிட்டு. எதையாவது போடணும், எடுக்கணும், துணியை போட்டு துடைக்கணும், அப்புறம் அலசனை காய வைக்கணும். மறுபடி ரிப்பீட்டு. காய்ஸ் லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஏஜ் என்ன? அது ஏங்க நீங்கள் வேறு கேட்டு ஞாபகப்படுத்துறீங்க, வேதனைப்படுத்துறீங்க. ஐயோ இன்றைக்கி நான் வந்து கடத்தருக்கு போயிட்டு ஐயோ நம்மளோட ஏஜ் வேறு ஏறிக்கிட்டே போகுது. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் போட முடியுமோ? எனக்கே கவலை வந்து போச்சு. நிஜமாக தான். நேம் ஆனிலா. இவன் ஆண்டி அங்கே பாரு. சச்சினு ஏஜ் 33 கைஸ். இவன் சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க, கிடக்குறான் பொறுக்கி. அப்புறம் சாரியாக கொஞ்சம் ஏஜுக்கு ஏற்ற எக்ஸ்பீரியன்ஸு இருக்கா? யாருக்கு? உங்களுக்கா? அது சரி. என்ன களத்தில் ஆயுத எழுத்து இருக்குது? மணி சார் ஃபேன்ஸா? ஆயுத எழுத்தா? சாப்பிட்டியா செல்லம்? சாப்பிட்டேங்க. அப்புறம் நீ பொறுக்கி தான் சச்சின், சரியான பொறுக்கி ராஸ்கல். ஆமாம், காமல் லைவு கலராக இருக்கும், மெம்பர்ஷிப் லைவு கலராக இருக்குமோ? விமல் மோகன், நீங்கள் வெட்கப்படுவது ரொம்ப அழகாக இருக்கீங்க. தேங்க்யூ செந்தில். காய்ஸ் ஃபஸ்ட்டு டைம் சேனலில் பார்க்குறவங்க லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சீக்கிரம் பண்ணுங்க தங்கங்களே. பார்த்துக்கிட்டே இருந்தால் எப்படி சட்டு போட்டுன்னு ஆகிற வேலையை பாருங்கள். ஒரு லைக்கு போடுங்க பட்டுன்னு. எங்கட தலையை காணும். தலை நல்லா கமெண்ட்ஸ் பண்ணுவானு கூப்பிடுங்க. எங்கே சரோ இது என்னடா? அதே அதாவது சேம் ஒரே டிபியே போயிடா. சப்போஸ் அதுப்பா தெரியல, டல்லாக இருக்கு பார் டிபி. ட்ரெஸ்ஸையே போடாதீங்களா? அது உங்களுக்கு அழகு இல்லைங்கிறீங்களா? அட பாவி. அப்பா பார்த்தீங்களா? கடிச்சது பார்த்தீங்களா? ஒன்று மாட்டிக்கிச்சுடா. அப்பா சுற்றி என்னோட இடுப்பையே காலி பண்ணிடுதுங்க. சொல்லுங்க சுந்தரம், சொல்லுங்க. விஷ்ணு, ஹாய் விஷ்ணு. ஆமாம் மோனி, கொசு நிறையா சுற்றுது மோனி. அப்பா அது கடிச்சதில்ல, ஊறுதுடா. அப்பா காய்ஸ் லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நோ அப்படி சொல்லக்கூடாது. அப்படி வேறு யார்? ரமேஷே, நான் தான் அந்த கொசுவா? லவ்ஸு 6 மணிக்கெல்லாம் இங்கே உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு இங்கே நம்ம எங்கே திறந்துருக்கோம், இதில் வேறு நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. கொல்லை பக்கம் கதவை திறந்து போகிறோம்ல, அது ஹாலுக்குள்ளே வர்றது, ஹால்லேருந்து நம்ம ரூமை திறந்து வரும்போது ரூமுக்குள்ளே வந்துடுறது. ரொம்ப கடுப்பாக இருக்கும். ரெட் ரேம், ஹாய் ரெட் ரேம், நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? ஹாய் டார்லிங், ஹாய் விஷ்ணு பிரசாத், ஹலோ செல்லக்குட்டேஸ். நான் அந்த கஷ்டமாக இருந்தால் அது கொஞ்சம் நேரத்துக்கு அது கடிச்ச இடம் ஊரும் பாருங்க. என் முதுகே இப்போ வீணாக்கி வச்சிருக்கடா. என் முதுகையே கடிச்சு வச்சிருக்காட கடவுளே. என்னது இது? எதோ சொறி பிடிச்சதாட்டம். எப்படி இருந்த முதுகு பஞ்சர் ஆக்கி வச்சிருக்கு இந்த கொசு. செல்லக்குட்டி லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேன் போட்டால் குளிர், ஏசி வேற ஓடுதில்ல செல்லம்.
தலை மெசேஜ் பண்ணாதான் பார்க்கலையே மோன். அசாத்துல்லா வாடா வா தலை. அங்கே தான் இருக்கேன். கமெண்ட்ஸ் ஒன்று காட்ட மாட்டேங்குது, அதனால சைலண்ட்டாக இருக்கேன். இப்போ பண்ண லூஸ் ஒரு நேரம் அப்படி தான் இருக்கும். என்ன டுடே கொரட்டா சவுண்டு கேட்கல. சார் இல்லையா வீட்டில்? ராவினே அடி இல்லைன்னு சொல்லிட்டா போதும், ஒரு அடி ஒரு சந்தோஷம் துள்ளும் தானே. செல்லக்குட்டி, சார் இல்லைன்னு சொல்கிறதுலே ஒரு சந்தோஷம். நம்ம பார்க்குறோம் பார்க்கல, நேரில் போகிறோம் இல்லை, அதெல்லாம் இல்லை. ஓ வீட்டில் இல்லையா? ஜாலி. ஏ ஜாலி. கரெக்டா? அட பாவி நிஷு. நான் மட்டும் கொசுவாக இருந்திருந்தேன், பின்னாடி கடிச்சிருக்க மாட்டேன். எங்கே கடிப்ப? சச்சின் சொல்லடா, கரடிக்கு என்ன ஒரு ஆனந்தம். குட் நைட் ஆசி, குட் நைட்டா. காலை புது அக்கா அப்படின்னா என்ன காய்ஸ்? காலை புது அப்படின்னா காலை புதுரா ஊர் பேரா? அஃப்கோர்ஸ் சார் இல்லைன்னா ஜாலி தானே புருஷன். ஐயையோ ராபி, நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நான் மட்டும் ஊருக்கு போயிட்டா எனக்கு கடுப்படிக்க தெரியுமா? நான் ஃபோன் அடிச்சு தொல்லை பண்ணிகிட்டே இருப்பேன். சீக்கிரம் வா சீக்கிரம் வா. சரி, என்னோடய டைமிங் நான் ஒரு 4-5 மணி நேரத்துக்கு பொறுமையாக இருப்பேன். ஓகே சரி, ஏன்னா இந்த டைம் தெரியல, இப்போ தான் ரீச், அங்கே இப்போ தான் ஒர்க் முடிச்சிருக்கோம். அப்படி அந்த டைம் முடிஞ்சதுமே எனக்கு அதே தோண ஆரம்பிச்சிடும். என்னதான் இவன் வேறு வீட்டில் இல்லை, கட்டுப்பாக இருக்கும். நீ வீட்டுக்கார் மட்டும் வீட்டில் இல்லைன்னா எனக்கு இருக்கவே பிடிக்காது. வா 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 தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். அப்பா வீட்டு கதவு அங்கே பெல்ல அடிச்சுட்டா போதும், நான் ஓடுவேன் பாருங்க. என்ன ஓடுவேன்னு தெரியுமா? அவ்வளோ ஓடி போய் கதவை திறப்பேன். திறந்தவொடனே அப்படியே பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஹாப்பி குஷி தான். எல்லா ஐடிக்கும் ஒரே டிபி வைக்க சொல்கிறேன். ஆமாம் சொல்கிறோம். அப்போ தான் தெரியும் அடையாளம். பாரு சுற்றி பேக் ஃபுல் ஒயிட்டு, நடுவில் எஸ் தெளிவாக தெரியுது பாரு. வாங்க எங்கே உங்கள் வீட்டுக்கா? லவ் ஸ்டேட்டஸு? ஓகே ஓகே ஓகே. எப்படி இருக்க நிலா? ஞாபகம் இருக்கா என்னைய? டெஸ்டிங், ஹாய் டெஸ்டிங். ஞாபகம் இருக்குது டெஸ்டிங். உங்களோட நேம் நான் நிறைய வாட்டி லைவில் சொல்லி கூப்பிட்ருக்கேன், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க செல்லக்குட்டிங்களா? லைக் போடுங்க செல்லம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க செல்லங்களே, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சாரி இறக்கி போடணுமா? காய்ஸ் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏய் ரவி, மெம்பர்ஷிப் லைவ் இருக்குடா, பார்த்துட்டு தூங்க. இந்த டாம் அண்டு செர்ரி குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியும். டாம் அண்டு செர்ரி. கோகுல் ஹாய். கோகுல் ஹாய். யூசரு கிளம்புதுன்னா பஸ் ஏறி போயிட்டு வாடா. கிளம்புதுன்னு இங்கே லைவ்லேயே உட்காந்துருக்கான். அதான் பஸ்ஸு கிளம்புதாமுல்ல, சீக்கிரம் பஸ்ஸை விட்டுற போகிற. ஏறு ஏறு ஏறு. ஏய் படி ஏறுறா. படி ஏறு. பார்த்தீங்களா, முதுகுக்கு தான் காய்ஸ் போகுது. அது முதுகுக்கு தான் போகுது. அது வாசனை அப்படியே முதுகு தான் போகுது பாருங்க. அப்போ எதையும் உடைக்காம போனீங்கன்னா சரிதான். வீட்டில் ஏதோ போதும், பஸ் இல்லையே. செல்லங்களா, ப்ரைவேட் பஸ் இருக்குது கண்ணுங்களா, டிக்கெட் எடுத்துகிட்டு போங்க. எப்போ பாரு ஃப்ரீ பஸ்ஸுக்காகவே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா, அதுக்கும் ஏதாவது இன்ஜின் ஃபால்ட்டு அப்படி இப்படி ஏதாவது இருக்குல்ல தங்கங்களா. எப்போ பாரு நீங்கள் இப்படியே பண்ணிகிட்ருக்கீங்களே. கொசு பேட்டோடையா? கொசு பேட்டோட நான் ஹாட்டாக இருக்கிறேன்னா? காய்ஸ் லைக் போட்டுக்கோங்கம்மா.
இங்கே பாருங்கள், லைக் போட தெரியலனா இந்த மாதிரி ஸ்க்ரீனை வந்து 2 டைம்ஸ் டபுள் டச் பண்ணுங்கள். லைக் விழுந்துச்சா, அதுக்கப்புறம் இங்கே மேலே தெரியுற இந்த சப்ஸ்கிரைபை தொட்டு ஆல் கொடுத்துருங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிற்பி 922 குடக்குள் மழை நம்ம சேனல் யூடியூப்பில் மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் கிடையாது. ஆமாம், ட்ரீம் ஆளை காணுமே. நான் லைவ் முடிச்சுட்டு நினச்சேன்னா ட்ரீம் ஆளை காணும் அப்படின்ட்டு. பிஸியாக இருக்கார் போல இருக்க. ரிலேட்டிவ்ஸ் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, அவங்க இன்னும் போகலையோ. மெம்பர்ஷிப்பில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிடைக்குமா? நீங்கள் அதை விட அதிகமாகவே கிடைக்கும். சாம்பிளுக்கு இப்போ இன்றைக்கி ஒரு கோல்டை போட்டுடுங்க. ஏன்னா இப்போ நான் கோல்டு மெம்பர்ஷிப்பு வரேன், அதில் பார்த்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா நீங்கள் அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணுங்கள். இல்லை இதே போதுன்னா இதிலே விட்டுடுங்க. எந்த மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணாலும் 31 நாள் இருக்கும். இருந்தாலும் ஸ்மூத்தாக இருக்கும்ல. ஆஹா, ஒன்று டேஞ்சர். அது வேறு ஒன்றும் இல்லை, கொசு மெம்பர்ஷிப்பு லைவாக பார்க்க போகுது. பார்க்கட்டும். சரி, லைவ் முடிச்சிடலாமா? அப்போ சரி, உட்காரவே விட மாட்டேங்குதுப்பா. எங்கேருந்து தான் இவ்வளோ கொசு உள்ளே வந்ததோ. அப்பா, பாப்ஸு நீங்கள் கங்காரு குட்டி மாதிரி ஹஸ் கூடவே எங்கே போனாலும். ஆமாம் பாப்ஸு, ஆமாம். அந்த லைவில் என்ன ஜாயின் பண்ணி பாருங்கள், தெரியும். ஹேட் டாட்டஸா? டாட்டோ அந்த ட்ரெஸ்ஸு துடைக்கவே இல்லையே. எந்த ட்ரெஸ்ஸுடா? தேங்க்யூ நான்லியா. தேங்க்யூ ஒன்லி. தேங்க்யூ டியா. தேங்க்யூ. எடுத்துக்கோங்க கைஸ், கோல்டு ஒரு தடவை ஜாயின் பண்ணி பார்த்துருங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சிடல உங்களுக்கு மெம்பர்ஷிப் லைவ் எப்படி இருக்கும், என்ன இதை விட இப்போ பெரிய பெரிய ஆக்சஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் போட்டுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. டபுள் டேப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை. சொல்லுங்கள் ரெட் ரேம், க்ளூ கொடுங்க. என்ன க்ளூ, என்ன வேணும்? மோனி. ஏய், எங்கள் மோனி பேரில் யாரது ஃபேக்கேடி? அதுவும் மோனியா? ஏண்டா ஃப்ராடு, ஏன் தான் இந்த மாதிரி ஃபேக்கேடி கிளம்பி வந்திருக்கீங்களோ? ஏன் உனக்கு வேறு பேரே கிடைக்கலையா? அதுனா மோனி. உங்கள் ஹஸ்பண்ட், எங்கள் ஹஸ்பண்ட் ஊரில் இருக்காங்க. மெம்பர்ஷிப்பில் என்னென்ன? டேய் மோனி, உனக்கு அடி விழும் சொல்லிட்டேன். யாருடா நீ? பொறுக்கி ரேஸ்கல். பேரை வந்து இப்படி தான் மாற்றி வச்சுட்டு வரானுங்க கைஸ். ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களோட நேம்லேயே அதே மாதிரியே வச்சுக்கிட்டு வருவானுங்க, புறம்போக்குங்க. அப்புறம் வந்து ரொம்ப நாளாக எங்கே போனீங்க அஜய்? ஆஃப்டர் லாங் டைம் மேம். அப்புறம் பாப்ஸு சொல்லுங்கள். சரோ எப்போ சூப்பர் 1 இயர் சொன்னீங்க. கோல்டு மெம்பர்ஷிப்பு ஹவு மச்சா? மேலே இருக்கிற டிபியை தொட்டு பாருங்கள், தெரியும்.
யாரை திட்டிட்டு இருக்கீங்க? ஃபேக் ஐடியை சொல்கிறேன். என்னோடய ஃப்ரெண்டு நேம்லேயே மோனின்னு டபுள் நேம் ஆட் பண்ணி வந்திருக்கான். அப்புறம் வந்து டான்சர், ஹாய் டான்சர். ஓகே ஆச்சாய், பார்க்குறேன் ஆச்சாய், பார்க்குறேன். ஸ்க்ரீனை டபுள் டாப் பண்ணி லைக் போடுங்க காய்ஸ். ஏண்டி என்னோடய கமெண்ட்ஸை படிக்க மாட்டேற? சொல்லுடா ரவி. பஸ்ஸு தானே, ஓட்டலாம். மோனிஷ் மேம், அது மோனி இல்லை. ராபின், மோனிஷ் அது இல்லைங்க. டபுளாக போட்டிருந்தான் பாருங்கள், டபுள் நேமா. கேரளா ட்ரெஸ்ஸை போட்டு இருக்கியா? அந்த ட்ரெஸ்ஸை துவைக்க சொன்னேன். கேரளா ட்ரெஸ்ஸு நான் போட்டிருக்கிறேன், துவைக்க சொன்னியா? நான் என்னடா துவைக்காத ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்தேன்? என்னைக்கு போட்டேன்? கேரளா சாரி புதுசாக அன்றைக்கி ஓப்பன் பண்ணி அன்றைக்கி தானே பில்லை பிரித்து கட்டினேன். அதுக்கும் ஒரே டைம் தானே நான் கட்டியிருக்கேன், அதுக்கப்புறம் நான் கட்டவே இல்லையே. ஏய், தலை அடிச்சிருவேன் உடனே. அப்புறம் ஸ்பீடாக போவோமா பஸ்ஸுலையா? காய்ஸ், டேஞ்சர், ஹாய் டேஞ்சர். ப்ரௌன் வந்து சூட் யூ, உங்கள் கலருக்கு சூப்பராக இருக்குது. தேங்க்யூ டியர். காய்ஸ், லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கம்ப்ளீட்டா ப்ராஜெக்ட்டு? சொல்லுங்கள் அக்கா, சொல்லுங்கள் யூசர். சிம்பிளாக சூப்பராக இருக்கா? தேங்க்யூ. சோறு முக்கியம். டேஞ்சர், ஹாய் டேஞ்சர், ஹாய் செல்லக்குட்டி. ஐயோ, இன்னும் கொஞ்சம் லைக்கு தான் இருக்குது, எப்படியாவது பண்ணிவிடுங்க. குளிருது வேறு, ஃபேனையும் போட முடியல, ஆஃப் பண்ணால் கொசு வேறு பிடுங்குது. நான் தான் தப்பாக உட்காந்துட்டேன் போல இருக்கு, தள்ளி உட்காந்ததுனால. இப்போதான் இப்படி அப்பா முதுகு வலிக்கு நல்லா இதமாக சாஞ்சி உட்காந்துட்டேன். காய்ஸ், லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாவ், காதர் பாஷா, வெல்கம் டு சில்வர். தேங்க்யூ டியர். தேங்க்யூ. செல்லக்குட்டி ஜாயின் போட்டுக்கோங்க, டைம் போயிட்டே இருக்குது காய்ஸ். இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் 11 நிமிஷம் தான் இருக்குது நம்ம மெம்பர்ஷிப் லைவ் முடியறதுக்கு. ஆமாம், சோறு முக்கியம். டயர்டாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது? ரொம்ப லேட் டைமாக இருக்குல்ல, கண்டினியூஸாக பேசிகிட்டே இருக்கிறதுனால டயர்ட் ஆகுது. ஃபைனலா அஜய், எப்படி போகுது? ஒர்க்கெல்லாம் பரவாயில்லையா? அவன் கமெண்ட்ஸை பாரு, அப்புறம் ஹாய் சொல்லு. யாரோட கமெண்ட்டு? டேட்டோ காட்டுங்க. டேட்டோலாம் போடலாமா? லைவோட ஹைலைட்டு ஸ்டாண்டிங்கில் போட சொல்கிறீங்களா? நான் ஹைலைட்டே எடுக்கலை. நான் இது ஆல்ரெடி நிறைய ஒரு லைவ்லேயும் 10 ஹைலைட் எடுத்து வச்சுருக்கேன். அது இருக்கிறத அப்லோடு பண்ணவே முடிய மாட்டேங்குது. கைஸ், லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சிப்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே, வேற எங்கும் கிளைகள் கிடையாது. டேஞ்சர்ன்ற நேமா? ஓகே, அவன் போடட்டும். சொல்லுங்க ராபின். லைவ் போட்டால் மணிலாம் வருமானு கேட்குறீங்களா? நீங்கள் நல்லா சிங் பண்ணுவீங்க, ஓகே சூப்பரு. லைவ் போட்டு சிங் பண்ணால் வருமானு கேட்குறீங்களா? வரும், ரொம்ப ஒரு 2 வருஷம் ஆகும், உடனேலாம் வராதுங்க. ஒரு 2-3 வருஷம் ஆகும். இப்போ நாங்களாம் சேனல்லாம் ஆன் பண்ணுமே, அதெல்லாம் 2 வருஷம் ஆயிடுச்சு. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைப் ஏற்றுறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். நாக்கை தொங்க போட வேண்டியது தான். ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபு ஒரு 5 சப்ஸ்கிரைப் கிடச்சிரும் கைஸ். அந்த 5க்கெலாம் 10 நாள் வெயிட் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு செலக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் இல்லை யார் இப்போது நிறைய பேர் சேனலில் போடுறாங்க தான், பாட்டு பாடுற மாதிரியெல்லாம் யூடியூப்பில்
பாடுறாங்க. ஆனால் அதுக்காக அவங்க அட்ராக்ஷனாக இப்போ ஒரு பொண்ணாக இருந்தால் அட்ராக்ஷனாக இருக்கணும், காஸ்டியூமாவது அட்ராக்ஷனாக இருக்கணும், பொண்ணும் அதே மாதிரி அட்ராக்ஷனாக இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி பேக்ரவுண்டு கலரும் இருக்கணும், கேமரா குவாலிட்டி பர்ஃபெக்டாக இருக்கணும், ஃப்ரண்ட்டில் அந்த மைக்கு மாதிரி என்னென்னமோ வச்சுக்கணும். அந்த பொண்ணு தப்பாகவே பாடினா கூட அவள் அழகாக இருந்தால் சேனல் மெயின்டைன் ஆகிடும். இல்லை ஓகே அழகும் இருந்து சாங்கும் வந்து நல்லா பாடுது அப்படின்னா டபுள் டிக்கு ஓகே, பொண்ணு சீக்கிரம் சப்ஸ்கிரைப் எடுத்துருவா. பசங்க தான் பார்ப்பானுங்க, பொண்ணுங்க அதிகமாக பொறாமையில் சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டாங்க, பார்க்கவும் மாட்டாங்க. சப்போஸ் ஒரு இப்போ காலேஜ் படிக்கிற பொண்ணாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுங்க சர்க்கிளில் உருவாகிடும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஒன்று இப்போ பசங்கள்லாம் பாடுறாங்கன்னா பசங்க அழகாக இருந்து ஓரளவுக்கு டீனேஜ் ஏஜ், உங்களுக்கு அந்த டீனேஜ் பக்குவத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அந்த உங்கள் ஈக்குவல் இருக்கிற பொண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க, லைக் போட்டுவிடுவாங்க. கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ஒன்று வாய்ஸில் தான் நீங்கள் ஆழ மயக்கணும். உங்கள்கிட்ட வாய்ஸும் இல்லை, பாட்டு பாடணும்னா வாய்ஸை வச்சு நீங்கள் கவர் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் பாடுற பாட்டெல்லாம் சும்மா ஓவர் மெலடி, ஓவர் சோகம், பாட்டு மட்டுமே பாடிக்கிட்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் நீங்கள் கமெண்ட்ஸையும் படிக்கணும், கமெண்ட்ஸுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். இன்னொன்று, நீங்கள் 2 பேர் ஒருத்தவங்க லேடிஸ் கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த 2 பேர்கிட்டயே நீங்கள் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அடுத்தடுத்து ஆம்பளைங்க கமெண்ட் பண்ணாலும் பொம்பளைங்க கமெண்ட் பண்ணாலும் அந்த எல்லா கமெண்ட்டுக்கும் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணால் உங்களுக்கு அங்கே நின்று பேசுவாங்க. ஏன்னா இப்போ நான் சொல்கிறேன் பஸ் ஷேக் ஆகுதாக்கா, இவன் ஒருத்தவன் இன்னும் பஸ்லேயே தான் இருக்கான் போல இருக்குது. ஒரு பாட்டு பாடுற சேனல் ஒன்று இருக்குது கைஸ். நான் வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி நான் யதார்த்தமாக யூடியூப் ஆன் பண்ணும்போது அவனோட லைவ் ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அதில் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. உண்மையாக சொல்லினா எனக்கு அந்த பாட்டு கேட்குற அளவுக்கு எனக்கு டைம் கிடையாது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இருந்தாலும் ஒரு சப்போர்ட் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், கீழே வா சூப்பர் அப்படின்னு போட்டேன், அழகான வாய்ஸ் அப்படின்னு. அந்த ஒரு கமெண்ட்டை தான் படித்தான். அடுத்தது ஒரு பொண்ணு ஒருத்தி போட்டா கமெண்ட்டு. ஆல்ரெடி அவள் கமெண்ட் அவளுக்கு தான் ரெஸ்பான்ஸ் கொடுப்பான் போல இருக்குது. ஆல்ரெடி அவளுக்கு பழக்கமாயிடுச்சு போல லைவில், அவளுக்கே தான் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறான் ஒளிஞ்சி. அடுத்தது நான் செக் பண்ணேன், எனக்கு ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, செக் பண்ணேன், கண்டுக்கல. ஓகே இதுக்கப்புறம் நான் எதுக்கு இவனுக்கு நான் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பேன், எதுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏன்னா எண்ணி பார்த்தா 4-5 பேர் தான் கமெண்ட் பண்ணுறாங்க, அதில் தெரியாதா இப்போது ஒரு 10 பேர் 100 பேர் 200 பேர் இருக்காங்கன்னா தெரியாது, மிஸ் ஆகி போயிட்டே இருக்கும். ஏன்னா என்ன ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தியா. அதோட நான் அதுக்கப்புறம் ஓகே, நான் அதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட யூடியூப்பில் ஒழிச்சு அதே மாதிரி பாட்டு பாடிட்டு இருந்தான், போடா மயிராணியாச்சும் உன் பாட்டாச்சுன்னு ஸ்கிப் பண்ணிட்டேன். முதல்ல எல்லாருக்கும் ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், பாட்டு பாடிக்கிட்டேவே இருக்கக்கூடாது பைத்தியம் மாதிரி, கொஞ்சமாச்சும் கமெண்ட்டும் பேசணும், காமெடியும் பண்ணணும். காய்ஸ் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. எந்த மெம்பர்ஷிப்பு ஜாயின் பண்ணலாம், எப்போ மெம்பர்ஷிப், இப்போ உடனே மெம்பர்ஷிப் லைவ் இருக்குங்க. 11 நிமிஷம் சொன்னேங்க, அதில் இப்போ டைம் போயிடுச்சு, இன்னும் 7 நிமிஷம் தான் இருக்குது. நீங்கள் என்ன மெம்பர்ஷிப் நான் சொல்கிறேன், என்னென்ன மெம்பர்ஷிப்பில் என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். சில்வரில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா, சில்வர் வந்து கொஞ்சம் உங்கள் மனசுக்கு ரொம்பலாம் திருப்தி படாது, ஓரளவுக்கு படம், அவ்வளோதான். அதை விட்டால் கோல்டில் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஸ்பெஷலாக பார்க்கணுன்னா ஸ்பெஷல் ஷோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் அதை விட ஹாட் இன்னும் கூடுதலாகவே இருக்கணும் அப்படின்னா விஐபி எடுத்துக்கோங்க. இல்லை அதையும் தாண்டி ஒரு படி மேலேயே இருக்கணும்னா பர்சனல் ஆக்சஸ் எடுத்துக்கோங்க. பர்சனல் ஆக்சஸ் எக்ஸ்க்ளூசிவ் இது 2 பற்றி நான் மெம்பர்ஷிப்குள்ளே சொல்கிறேன், காமனில் சொல்ல வேண்டாம். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், பண்ணுறதா இருந்தால் ஸ்பெஷல் எடுத்துரு, ஆல் ஆக்சஸ் ஃப்ரீயாக பார்க்கலாம். வெரி ஹாட் அண்ட் கிளாமர், கோல்டை விட டபுள் மடங்கு அதில் கூடுதலாக இருக்கும். அப்புறம் ஓகே அஜய் அப்பா திரும்பவும் நான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் பார்த்தியா. அவன் பாட்டு பாடுவது நல்லாவா இருக்குது, நான் அந்த லைவை பார்த்துருக்கியா, கருப்பாக இருப்பான், கருப்பாக பார்த்துருக்கியா, அவன் நல்லா இல்லைடா, நல்லா இல்லை, ஒரு சப்போர்ட் பண்ணுவோமேன்ட்டு நான் சொல்கிறது மொத சொல்கிறேன். நான் பார்த்தப்ப நான் சொல்கிறது முதல்ல நான் பார்த்தது அதை ஒரு 4 பேர் 3 பேர் தான். அதுக்கப்புறம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். நம்ம சப்போர்ட் பண்ணணும், ஏன்னா நம்மளும் இந்த மாதிரி தானே ஆரம்ப கட்ட காலத்தில் நமக்கு யாராவது ஒருத்தவங்க லைக் போட மாட்டாங்களா, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்களா, நம்மளும் அப்படி தானே ஏங்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி தானே அவனுக்கு இருக்கணும். அவன் வந்து கண்டுக்கலாம், அவன் எவ்வளோக்கோ ஒருத்திக்கு போய் பேசிட்டு உட்காந்துருக்கான், போடாமல் இரு அப்படின்ட்டு வந்துட்டு.
ஓகே. குட் பேரு குட் ஷாப்பி. ஓகே காடி. ஓகே ஓகே காடி. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஓகே ஓகே பஸ்ஸில் போயிட்டு வாங்க. கொசு ரொம்ப லக்கி. நான் அந்த கொசு இருக்க ஆசைப்படுறேன். யோகேஷ் நான் எக்ஸ்க்ளூசிவ் விஐபி ஜாயின் பண்ணலாமா? பண்ணு பூச்சி பண்ணிக்கோ. லைக் போட மறந்துடாதீங்க கைஸ். லைக் போட்டுக்கோங்க. 300 லைக்கை ஃபில் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்புக்கு வர டைம் ஆயிடுச்சு. சீக்கிரம் நானும் போய் தூங்கணும் வேறு. ஹஸ்பண்டு ஒய்ஃபு பாட்டு பாடுவாங்க, அது கூட நல்லா இருக்கும். நான் இப்போ ரீசெண்டாக அதை பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த கிராம சாங்கெல்லாம் பாடுவாங்க தானே, அந்த பொண்ணுக்கு கூட ஐப்ரோஸ் இவ்வளோ மொத்தத்துக்கு இருக்கும். கரெக்டாக அந்த பொண்ணுன்னா சொல்லு. அது நான் வந்து மோஜில் இருக்கும்போது நாங்கள்லாம் பேட்டல் போட்டு மோதிக்குவோம். எங்கள் பாப்ஸ் இருந்தால் பாப்ஸுக்கு தெரியும். இப்போ அவங்களும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் தான் பாட்டு பாடுவாங்க யூடியூப்பில். அதெல்லாம் மோஜில் வந்து பேட்டல் போட்டுப்பேன், எல்லாம் மோதிக்கும், நீயா நானா அப்படின்ட்டு. ஒரே சிரிப்பாக இருக்கும். எல்லாம் 2ஆம் தேதி ஓகேடா ஓகேடா, கண்டிப்பாக சந்திப்போம். கோகுல் ஹாய். கோகுல் ஹாய். ஷரண், அப்புறம் என்னோட நேம் சொல்லுங்கள். யூஸே சொல்லுங்கள். நேமே போடல, இதில் வேறு நேம் சொல்லணுமா? நீ சொல்கிற ஆள் தான் கரெக்டாக. அவங்க பாடுறது நல்லாயிருக்கும். அப்போ நான் யூடியூப்பில் அவங்களோடத நான் பார்த்ததே கிடையாது ஒரு நாளும். ஆனால் மோஜில் இருக்கும்போது நாங்கள் பேட்டல்ஸ் ஒன்றா போட்டுப்போம், அதை வச்சு தெரியும். பாப்ஸு கொசு அடித்த நேரத்தில் ஒரு டென்னிஸ் மேட்சே ஆடி இருக்கலாமா? ஏய் வல்லா, ஹாய் வல்லா. ஹாய் வல்லா, ஹாய். ஹஸ்கி வாய்ஸில் பேசுங்களேன். ஹஸ்கி வாய்ஸா? வாவ், லோன்லி. தேங்க்யூ டியா. தங்கம் ஹாய் தங்கம். கோல்டு லைவ் பெனிஃபிட்ஸ் டெல் மீ. கோல்டுக்கே பெனிஃபிட்ஸ் கேட்குறானா, அப்போ விஐபிக்கு இவன் என்னடா கேட்பான்? ஏதாவது இது கேட்பானோ, ஷூரிட்டி கேட்பானோ? ஐயோ பிரெயின், உங்களோட கமெண்ட்டை படித்தேன், திடீர்னு என்னன்னு தெரிலங்க, கண்ணெல்லாம் மறைக்குது. இந்த மாதிரி கமெண்ட்ஸை போட்டுட்டாலே என் கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது கைஸ். சிவபுரோ கமெண்ட்ஸை பண்ணால் அடி விழுகும் போல். வீடு கழுவு, கொசு அதிகமாக வராது. ஏன்டா அது நீ என்னை பார்த்து சொல்கிற பாரு, வீடை கழுவு அப்படின்ட்டு. இது கழுவலாம் முடியும், துடைக்க தான் முடியும். மோப்பு போட்டு துடைப்பனாலாம். அப்படி இல்லை செல்லம். நான் சொல்கிறேன் கேளு. எங்கள் வீட்டுக்கு மொகனை இல்லை, இப்போ ஒரு புது குடும்பம் வந்திருக்கு. அது என்ன பண்ணுதுங்க, நான் எம்மனுங்க குப்பையை கொண்டு வந்து இங்கே எங்கள் வீட்டு மூலையிலேயே வச்சுட்டு போகுதுங்க. கதவை ஜன்னலே திறக்க முடியல, குப்பை அப்படியே குமிஞ்சு நிற்கிது. இப்போ நீ அதில் வர்றது தான். அதுவும் டெய்லியெல்லாம் கொசு இருக்காதம்மா. இந்த மாதிரி ஏதாவது கதவு திறந்து வச்சுட்டா தான் வரும், அவ்வளோதான். பால்கனி கதவு ஈவினிங் நான் நைட்டு வர்ற வரைக்கும் திறந்துருந்துச்சு. நான் வந்து தான் சாத்தினா நல்லா ராஜாக்கள் உள்ளே வந்து அடங்கிட்டாங்க. பத்திரத்தில் கையெழுத்து போட்டு கொடுத்தாதான் விஐபி ஜாயின் பண்ணுவோம். இப்போ இம்மிடியட்லி மெம்பர்ஷிப் லைவ் போடுவீங்க? இப்போ தாங்க ஏதோ வந்துட்டேங்க, உடனே போடுவேங்க. 1 மணி நேரம் ஆயிடுச்சு நான் காமல் லைவ் முடிச்சு ஆன் பண்ணி. இதோ முடிக்க போகிறேன். முடித்த உடனே மெம்பர்ஷிப் போயிடுவேன். அஜய், மேலே இருக்கிற டிபியை தொட்டு பாருடா. தொட்டு பார்த்துங்க, ஜாயின் பட்டன் காமிக்கும். ஜாயினை தொட்டு நீங்களே பாருங்கள் ஒரு ஆக்சஸையும். முன்னாடி குப்பை போடுறான்னு சொல்லிட்டு அவனோட சண்டைக்கு போகிறதா? நீ வேறு சண்டையெல்லாம் ரோட்டில் போட்டு கத்தியாச்சு. ஒரு கிளவி கொண்டு வந்து குப்பையை போடுது. என் வீட்டுக்காரர் கேட்குறாரு, ஏமா அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே போடுறீங்க? அது உங்கள் வீட்லேயே டெய்லி குப்பை வண்டி தான் வருதுல்ல, அதில் கொடுத்தா என்ன? வேணா நீயும் கொண்டு வந்து எங்கள் வீட்டில் வச்சுட்டுப்பா, ரொம்ப தான் பேசுகிற அப்படின்னுது. சும்மா பாவிய பாப்பா, நிஜமா ஐயே சிலுக்குற நீ. இவகிட்ட பேச முடியாது போல இருக்கு நீ. நான் அப்படி சிரிச்சேன்னா இவர் ஆள் போல இருக்கு.
எப்படியோ ஒரு கமெண்ட்டு கரெக்டாக படிச்சுட்டாங்க. வர வர உன்னோட அழகு அதிகமாயிட்டே போகுது. பிரவீன், உங்களோட நேமு சொல்லுங்க. கைஃபா? அதுக்கு நீங்கள் நேமே வச்சிடலாமே, ஏன் இப்படி வச்சுருக்கீங்க? ஒய் மாஸ்க்கு ஃபேஸில்? குட் மார்னிங் பிரா. குட் மார்னிங் பிரஷோபா, நல்லன், குமரன், இழுவ வலுவ. இப்போ இம்மிடியேட்லியே வச்சு மெம்பர்ஷிப் லைவ் போடுவீங்க? ஐயா, இப்போ நான் வந்து கோல்டுக்கு வரையா? போடியா. பாப்ஸு குப்பைனாலே கலவரம் தான். உண்மைதான். குண்டு உள்ள சோடாவா, குண்டே இல்லாத சோடாவா? நம்ம என்னந்தாமா? எது நம்ம என்னன்னா குண்டு உள்ளத்தாமா? வீட்டுக்காரர் எப்படி இதுக்கு அனுமதி தர்றாரா? எதுக்கு? இங்கே என்ன கலவரமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம்? பேசிக்கிட்டு தானே இருக்கிறோம். பேசுறதுக்கு என்ன அனுமதி கொடுத்தா என்ன, கொடுக்காட்டி என்ன? இப்போ நாங்களாம் என்ன அடுத்தவங்களோட அனுமதியை கேட்டுட்டா நாங்களாம் சோறு சாப்பிட்றோம்? எங்கள் அம்மா எங்களை கஷ்டப்பட்டு பெற்றிருக்காங்களாம். எங்களுக்குன்னு உரிமை இருக்குது. கல்யாணம் பண்ணிட்டாக்கா புருஷனுங்களுக்கு என்ன பொண்டாட்டிங்க அடிமையாக கிடக்கணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? கல்யாணம் பண்ணும்போது நீங்கள் என்ன பத்திரத்தில் எழுதியா வாங்குனீங்க? இதுக்கப்புறம் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா பொண்டாட்டிங்க எங்கள் காலுக்கு அடிமை, அவளுங்க நடந்தும் போகக்கூடாது, தலையை நிமிரக்கூடாதுன்னு அப்படிலாம் உங்களுக்கு என்ன சட்டமாக இருக்குது? கிடையாதுல்ல. அதே மாதிரி நாங்கள் உங்களை கட்டிக்கும் போது நானும் உங்ககிட்டலாம் அப்படியே கேட்குறோம். பத்திரத்தில் கையெழுத்து போட்டுட்டு கீழே குனிஞ்சு தலை தான் இருக்கும், நிமிரக்கூடாது அப்படின்ட்டு. கல்யாணம் மட்டும்தான் பண்ணியிருக்கோம், சரியா? ஏதோ வாழ்க்கை கொடுத்துருக்கோம். லேடிஸுங்க நாங்கள்லாம் உங்களுக்கெல்லாம் போனால் போட்டுன்னு வாழ்க்கை கொடுத்து வச்சுருக்கோம். நீங்களாம் இல்லைன்னா காலை மாடாட்டம் அங்கேயும் இங்கேயும் திரிவீங்கன்னு சொல்லிட்டு நாங்களாம் போனால் போட்டோன்னு உங்களெல்லாம் கட்டிக்கிட்டு வாழ்க்கை கொடுத்து உங்களுக்குன்னு ஒரு ஜீவனை பெற்று உங்கள் பேர் சொல்கிறதுக்காக நாங்கள் பெக்கிறோம், அவ்வளோதான். தெரியுதா? யாருக்கு யாரும் அடிமை கிடையாது. இதுக்கு எதுக்கு பர்மிஷன் வேற கொடுக்கணும்? ஈக்குவல் மென் அண்டு உமன் ஈவன் ஆஃப்டர் மேரேஜ். வெல்கம் டு கோல்டு. தேங்க்யூ எம்எஸ். தேங்க்யூ டியர், தேங்க்யூ. கையில் கட்டுறதுக்கு கயிறை வாங்கிட்டு வந்தியா? வாங்கிட்டு வந்தானே, கட்டலை இன்னும். உங்கள் ஊர் என்ன அக்கா? என்னோடய ஊர் கல்பாக்கம். சுவாமி நாகராஜன், ஹாய் நாகராஜா. ஆத்தாடி நிலா, லவ் யூ. மோகன், பின்னென்ன வீட்டுக்காரர் எப்படி அனுமதி தந்தாரா? வீட்டுக்காரர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்கா நான் வீட்டுக்காரர் தூங்காதன்னு சொல்லுவார். 12 மணிக்கு தான் தூங்கணும்னு சொல்லுவாங்க. அதுக்காக நாங்களாம் தூங்காமல் இருக்க முடியுமா? அம்மா வீட்டுக்கு போகாதேம்பாங்க, அதுக்காக போகாமல் இருக்க முடியுமா? கட்டிக்கிட்டோம், அவ்வளோதான். ஏதோ நீங்களாம் தனியாக கிடக்குறீங்க, உங்களாம் போனால் போட்டு நாங்களாம் லேடிஸுங்க வாழ்க்கை கொடுத்து உங்களுக்கு தான் வாழ்க்கை கொடுத்துருக்கோம். நீங்கள் ஒன்றும் எங்களுக்கு கொடுக்க கிடையாது. உங்கள் அம்மாங்களாம் உங்களெல்லாம் பெற்றுப்புட்டு வளர்க்க முடியலையே, இவனுங்கெல்லாம் இந்த மாதிரி கிடக்குறானுங்களே, ஊரகாலி மாடாட்டம் கிடக்குறானுங்க, இவனுங்களுக்கு எதையாவது கட்டி வச்சா அவனுங்க அடங்கி வீட்டில் கிடப்பானுங்களேன்னு எங்கள் தலையில் கட்டி வச்சிட்டாங்க. உங்களெல்லாம் நாங்கள் அடக்கி ஏதோ திருத்தி வீட்டுக்குள்ளே வச்சுருக்குறோம். ஓகே வேளாங்கண்ணி, ஓகே ஓகே ஓகே. அப்புறம் சாம், ஹாய் சாம். 1 மணி ராத்திரிக்கு தத்துவமாக பேச, அதான் உண்மை, பின்னென்ன? விடு விடு விடு. காய்ஸ், லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் நிலா, வெயிட் ஃபார் யுவர் ரிப்ளே. அப்புறம் காய்ஸ், லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மோனி ஜாயின் பண்ணி உள்ளே வாங்க, அப்போ தான் சொல்லுவோம். சிவா அண்ட் சங்கர் ப்ரோ லுக் எக்ஸ்பர்ட் அண்ட் குக்கிங் போல். கேட்ட லைவ் பார்க்க முடியணும்.
கைஸ் இங்கே பாருங்கள், நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஒன்று டைமண்டு ஸ்பெஷல் ஷோ விஐபி ஜாயின் பண்ணிவிடுங்க. ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வெரி வெரி ஹாட் அண்ட் கிளாமர் அந்த 2 ஆக்சஸில் தான் அதிகமாக இருக்கும். மற்றபடி சில்வர் கோல்டெல்லாம் ஓரளவுக்கு மீடியமாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குனாக்கா நீங்கள் உடனே அப்கிரேட் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் வந்து ஸ்பெஷல் விஐபிக்கு ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணிவிடுங்க. 31 நாளும் அப்போ தான் ஆல் ஆக்சஸ் மெம்பர்ஷிப்பை பார்க்க முடியும். கோல்டு ஜாயின் பண்ணால் கோல்டு லைவை மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும். அதுவே நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே விஐபி ஸ்பெஷல் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஆல் ஆக்சஸை நீங்கள் ஃப்ரீயாகவே பார்க்கலாம். அப்புறம் இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகலையா? ஆயிடுச்சு, கண்டிப்பாக ஆயிடுச்சு. அவங்க சொல்கிறாங்கல்ல எதுக்கு அப்படின்ட்டு, அதுக்கு நான் அந்த வார்த்தை சொல்கிறேன். யாருக்கு யாரும் அடிமைலாம் கிடையாது, அவ்வளோதான். அம்மா தாயே அவன் தெரியாமல் பேசிட்டான் விடனா. மனோகர் ஹாய் மனோ. பார்க்கலாம் மோனிஷ், விஐபியில் நீங்கள் பார்க்கலாம் ஃபுல்லாகவே. மோனி வேறு வழி இல்லை, அதான் பழகிக்கணுமே. மோனி நீங்கள் கூட மாமுக்கு குக் பண்ணீங்க தானே? இடை தரிசனம் கொடுங்க. இடையா? இடையா? அம்மா ஐயோ, நான் ஒரே இடத்துல உட்காரவே மாட்டேன். இப்படி உட்காரதுனால நம்மளை போட்டு அப்பா கைஸ் யாரும் கண்டுக்காதீங்க. நம்ம வீடு மாதிரி தானே, நம்ம வீட்டில் இப்படி தானே இருப்போம். என்னால் ஸ்டைலாக நடிக்க முடியலடா. இருக்கிறது தானே வரும். நான் ஒருத்தர் இருக்க சிவாபுரம் மோனி. நீங்கள் எந்த ஊர்? கல்பாக்கம் கைஸ்னா. ஹாய் சிஸ்டர், ஹாய் விஸ்வா, ஹாய். கியூட் ஸ்மைலிங் பேபி, தேங்க்யூ டியர், தேங்க்யூ. சரணு, நான் பர்சனல் ஜாயின் பண்ணிட்டேன். பட் எனக்கு அப்பா வருவாங்க, டேட்டுக்கு சொல்லுவாங்க எப்போன்னு. கோல்டு என்ன இருக்குங்க. ஹாய் ஜோஷி, ஹாய். ஹை லாங் ஜம்ப் பண்ணுறேன்னா? தேங்க்யூ பாலா, தேங்க்யூ பாலா. டிஷர்ட் போடுங்க, சூப்பராக இருப்பீங்க. போடுவேனே, அதெல்லாம் பஞ்சமே இல்லைங்க. எங்கே நீங்கள் வேறு அதெல்லாம் மாடர்ன் ட்ரெஸ்ஸு கிடக்குதுங்க, எல்லாம் உச்சபட்ச கட்டத்தில் இருக்குது. போட முடியலைங்க. போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, வேறு இது புடவை தாங்க கவர் பண்ணிக்குது கரெக்டாக. அப்படியே இருந்தாலும் இல்லாத மாதிரியே காமிச்சிக்கிது புடவை. மாடர்ன் ட்ரெஸ்ஸை போட்டோம்னு வச்சுக்கோங்க, ஐயோ என்னாலே பார்க்க முடியலங்க, ரொம்ப மோசமாக இருக்குது. என்னால் ரீல்ஸே எடுக்க முடியல காய்ஸ். மாடர்ன் ட்ரெஸ் போட்டு சும்மா இப்படி லேசாக அசைஞ்சாலே ஒன்று டாப் மேலே தூக்கிக்குது. அப்படி இல்லைன்னா ஓவர்லோடு பெருசாக காமிக்குது எல்லாமே. நானே எவ்வளோதான் அதுக்கு மேலே கேமரா சுருக்கணும்னா சைடில் உள்ள வியூ ஃபுல்லாக காமிக்குது. ஐயோ என்னடா இது அப்படின்ட்டு. 100% அடிமை இல்லை தான். பட் இதனால் உங்களுக்கு ஃபைட் வராதா? அப்படிலாம் வராதுங்க. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக பாரு, இங்கே பாருங்கள் கண்டி. நான் ஒன்று சொல்லட்டுமா? ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு நல்ல புரிதல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக யாருக்கும் எந்த ஒரு சண்டையும் வராது. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, ஹஸ்பண்டு இருக்கையிலேயே இன்னொருத்தவனை வந்து மறைச்சி வச்சு இன்னொருத்தவனோட போயிட்டு குடும்பம் நடத்தினாதான் அது சந்தேகம் வரும். அதுதான் தப்பானது, புரியுதா? அதே மாதிரி தான் ஆண்களுக்கும் சொல்கிறேன். மனைவி இருக்கும் பொழுதே, கல்யாணம் பண்ணி மனைவி இருக்கும் பொழுதே அடுத்த பெண்களோடைய பழக்கம் இருக்குல்ல, தப்பான பழக்கம், நான் சொல்கிறது தப்பான பழக்கம் இருக்கணும். அதுதான் தப்பே தவிர நான் இப்படி லைவுக்குள்ளே ஆன் பண்ணிட்டா நீங்கள் போடுற கமெண்ட்ஸை வச்சு நான் சிரிச்சுக்கிட்டு ரிப்ளை கொடுக்கறதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாது. என் ஹஸ்பண்டுக்கு என் மேலே சந்தேகமெல்லாம் கிடையாது. ஏன்னா நான் வந்து லைவுக்குள்ளே உங்களோட பேசுகிறேன், இதில் கமெண்ட்ஸ் ரிப்ளை கொடுக்குறேன். உங்களை யாரையோ நான் போயிட்டு நேர்லலாம் சந்திக்க கிடையாது, யாருக்கிட்டையும் நம்பரை கொடுத்தெல்லாம் பேசுனது கிடையாது.
என் ஹஸ்பண்டுக்கிட்ட நான் லைவுக்கு வந்த புதுசில் நான் அந்த வார்த்தையை சொன்னதை நான் இப்போ வரைக்கும் காப்பாற்றிட்டு தான் இருக்கேன். லைவில் உட்காந்து மட்டும்தான் பேசுவேன், சொல்லுவேன். யாரையும் நான் உன்னை விட்டுட்ட இதில் புதுசாக ஃப்ரெண்ட்ஸுங்க வர்றவங்கக்கிட்ட நான் பழகிக்கிட்டு ஒன்றெல்லாம் நான் ஏமாற்ற மாட்டேன். அதெல்லாம் நானாகவே சொன்னதுக்கே அவங்க சிரிக்கிறாங்க. இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லணுமாடா? இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் 5 வருஷம் நான் 10 வருஷத்துக்கு மேலே என் கணவனோடையே நான் நல்லபடியாக தான் இந்த சந்தேகமெல்லாம் வந்தது கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு எங்கள் 2 பேருக்குள்ள புரிதல் இருக்குது. புரிதல் இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எவன் வந்து என்ன பண்ணாலும் நம்ப மாட்டாங்க. அவ்வளோதான். பார்க்குறீங்கள எவ்வளோ வருஷம் நான் லைவில் உட்காந்துருக்கேன். யாரையாவது போய் நேரில் பார்த்துருப்பேன்னா சொல்லுங்கள். எவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க, சப்போர்ட் பண்ண எவ்வளோ ஆள் இருக்குது. நம்ம போய் யாரையாவது போயிட்டு நம்ம நேர்லலாம் பார்க்குறோமா? கிடையாதுல்ல. எதாக இருந்தாலும் லைவில் நீங்கள் போடக்கூடிய என்ன மாதிரி கமெண்ட்ஸு போட்டாலும் நான் ஓப்பனாக படித்து சிரிக்கிறேனே தவிர, இதை தவிர நான் வேறு எந்த ஒரு உங்ககிட்ட நான் எந்த ஒரு இதையும் வச்சுக்கல. இதுக்கு மேலே என்ன இருக்குது? ஏன் சந்தேகப்படணும்? ஏன் சண்டை வருது? இது வந்து ஒர்க்கு ஜாபு, ஓகேவா? என் மைண்டு ஃபுல்லாக இது வந்து ஒர்க்கு ஜாபு தான். அதுக்காக இதுக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்து நான் ஒர்க்கு ஜாபெல்லாம் பார்க்க கிடையாது. நண்பர்கள், நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு எனக்கு இதில் ஓடிக்கிட்டு இருக்கே தவிர, அவ்வளோதான் தங்கங்களை. போக போக என் லைவை நீங்கள் டெய்லியுமே பாருங்கள். இது பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஜாலி என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் மாதிரி தான் தெரியும். என்ன இதில் நிறையா வந்து சின்ன சின்ன ஒரு ஹாட்டாக அது இது நம்ம பேசுகிறது கொள்வது அதெல்லாம் இருக்குது. அது ஒரு ஃபன்னு. இது கூட இல்லைன்னா என்ன வாழ்க்கையில்? சரி, லைவ் ஆன் பண்ணி சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா இந்த 2 வார்த்தையை மட்டும் பேசுகிறதுக்கு எதுக்கு நான் லைவுக்கு வரணும்? நீங்கள் என்ன உங்களுக்குன்னு சொந்த பந்தம் இல்லையா? கால் பண்ணி சாப்பிட்டீங்களா தூங்கலினான்னு கேட்குறதுக்கு என்கிட்ட நீங்கள் கேட்க போகிறீங்க. ஏன் எனக்கு அதே மாதிரி பேசுகிறதுக்கு ஆள் இல்லையா? வந்து லைவ்லேயே அதே கேட்டுக்கிட்டு. இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க, நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுங்குள்ளே நம்ம நார்மலாக வீட்டில் சந்தித்தோம், எங்கேயாவது பார்க்குறோம், நம்ம எப்படி பேசுவோம் பழகும் அதை மாதிரி தான் இதில் பேசுகிறோம் பழகிறோம், அவ்வளோதான். அதையும் தாண்டி இதில் கண்ணோட்டங்கள் நிறைய விதம் போய்கிட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்தா வாழ முடியுமா சொல்லுங்கள்? சரி காய்ஸ், லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இல்லை அஜய், இது நான் வந்து ரிப்ளை கொடுக்குறது நல்லது தான். அவர் கேட்குறதும் சரிதான். அவரை மாதிரி இதில் நிறையா பேருக்கு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். இது வந்து அவர் ஒருத்தர் அவர் வாய் விட்டு கேட்டுட்டாரு. நிறைய பேர் இதை கேட்காமலே லைவ் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்காக தான் நான் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன், மொத்தமாக எல்லாருக்கும் சேர்த்து. குட் மெசேஜ். நல்ல புரிதலை வச்சுக்கோங்க, அவ்வளோதான். பொண்டாட்டி வந்து ஒரு ஆஃபீஸ் ஒர்க்குக்கே போயிட்டு வந்தால் கூட புரிதல் இருந்துருச்சு அப்படின்னா சந்தேகன்றதும் ஒன்று தோணாது. அக்கா, என்னோட உங்கள் ஊர் வேளாங்கண்ணியா? சூப்பர் சூப்பர். கண்டிப்பாக பாரு, லைவை கண்டிப்பாக பாரு. அருமையான விளக்கம். ஐ லவ் யூ பேபி. ஒன்றையோடு சொல்கிறேன். இப்போ நான் நிஷுவை சொல்கிறேன். நான் நிஷுவை வந்து உதாரணம் எடுத்துக்கிறது இல்லை. இப்போ வந்து நிஷுவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கும் குழந்தைங்க இருக்கு. நிஷுவோட ஒய்ஃப் இருக்காங்கள, அவங்களும் என்னோடய லைவை பார்ப்பாங்க. பார்த்துட்டு 2 பேரும் கிண்டல் அடிச்சுப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஒரு கிண்டல் அடிச்சுப்பாங்க. ஆனால் நான் நிறையா டைம் இதில் நிஷுவை நல்லாவே ஊட்டியிருக்கேன், பயங்கரமாக ஊட்டியிருக்கேன். கொஞ்சம் ஹாட்டாக கூட ஊட்டியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்காக அவன் ஒய்ஃப் என்ன அவனை சந்தேகமாகப்பட்டாங்க கிடையாது. ஏன்னா அவன் வந்து இது வந்து ஒரு சினிமா மாதிரி தான் கைஸ். இது வந்து எல்லாமே ஒரு மாயை தான். நம்ம படத்துக்கு போகிறோம், படத்தை பார்த்துட்டு அந்த கதையை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து அந்த கதைக்குள்ளே யாரும் முழுகலை இல்லை இல்லையா? அது மாதிரி தான் இந்த லைவாக இருக்கட்டும், யூடியூப்பாக இருக்கட்டும், எல்லாமே அப்படி தான். அவங்க ஒய்ஃபாக இருந்தால் இப்போ நிஷு வந்து அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டு, ஃப்ரீ டைமில் பார்க்குறாங்க, பிடிச்சிருக்கு. இப்போ ரீல்ஸு பார்க்குறாங்க, அவங்களுக்கும் எதுலையாவது ஒன்று பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்களுக்கும் அவன் புருஷன் மேலே அந்தளவுக்கு நம்பிக்கை இருக்குது, அந்தளவுக்கு ஒரு புரிதல் அவங்களுக்குள்ளே இருக்குது. அதுதான் இது, அந்த மாதிரி தான் இதுவும். லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க காய்ஸ். இதெல்லாம் புரிதல் காய்ஸ், இதெல்லாம் சொன்னால் புரியாது. சந்தேகமே இல்லாமல் புரிதலோடு வாழ்கிறவங்களுக்கு இது நான் சொன்ன மெசேஜ் கரெக்டாக இருக்கும். வித்தவுட் மாஸ்கே கிடையாது, எல்லாத்துலேயுமே மாஸ்க், வித் மாஸ்க். அப்புறம் அந்த தேங்க்யூ அஜய், தேங்க்யூ அஜய்.
அப்படியா? பேரு என்ன பேரு? பேரை காணமே. மோகன். அப்படியே சொல்லும். காய்ஸ் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சீக்கிரம் ஒரு ஜாயினை போடுங்க. செல்லக்குட்டிங்களா சீக்கிரம் ஒரு ஜாயினை போடுங்க. வாங்க நம்ம கோல்டு மெம்பர்ஷிப் லைவ்க்குள்ளே போகலாம். டக்கு டக்குன்னு ஜாயின் பண்ணுங்க காய். டைம் போயிட்டே இருக்குது. இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்குது நம்ம மெம்பர்ஷிப்பு போகிறது. நல்ல வேலை ஜாயின் பண்ணுங்கன்னு மறந்துட்டேனே நினச்சா மனோகர் எனக்கு டாபிக் எடுத்து கொடுத்துட்டாரு. காய் சீக்கிரம் ஜாயினை போடுங்க. டைம் போயிட்டே இருக்குது. டக்கு டக்குன்னு வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். நிலாச்சலம் உன்னோட அப்புறம் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மோகன். ஓ ஜாயின் போட சொல்லணுமா? ஓகே ஓகே மன்னவர், கண்டிப்பாக எல்லாத்தையும் சொல்கிறேன். செல்லக்குட்டி சீக்கிரம் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நானே மறந்தாலும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸை ஞாபகப்படுத்திகிட்டே இருக்காங்க. டக்கு டக்குன்னு வாங்க காய். 300 லைக்கும் போட்டுடுங்க. ஸ்க்ரீனை டபுள் டாப் பண்ணுங்க. இப்படி பாப்ஸ் எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்கள். உங்கள் லைவ் போட விடாமல் உங்கள் போட்டி ஸ்ட்ரீமரோட சத்தியனா கொசு இருக்குமோ? இருக்கும்டா இருக்கும்டா. எவனோ சூனியை வச்சு விட்டான்டா. சூனியன் தான் இப்போ ஏவல் தான் அப்படி கொசு உருவத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. நல்ல டாபிக் ஒரு ஹைலைட் ஒன்று எடுத்து போட்டு இருந்தால் நல்லா இருந்திருக்கும். நான் ஹைலைட்டே கொடுக்கல. ஹைலைட்டு கொடுத்தா அப்புறம் சேவ் பண்ணி டபுள் வேலையாக இருக்காதா? அப்பாடா படிச்சுட்டாங்க. பாய் நிலா, வெயிட் ஃபார் யுவர் ரிப்ளை. நான் தான் ரவி. ஹாய் ரவி. காய்ஸ் லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க காய். ஒரு பேட்டை பார்த்தலை. இன்னொரு மணிமாறன். ஹாய் மணிமாறன். போட்டாச்சுங்க. சும்மா தான் கேட்டேன் சிஸ்டர். பரவாயில்ல இருக்கட்டும். கண்டிப்பாக நீங்கள் கேட்டதுனால இது நிறைய பேர் மனசில் உள்ள சந்தேகம் தான் இது. நான் அதனால் சொல்லிக்கிட்டு இருக்கேன். லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க காய். சீக்கிரம் டைம் போகுதுடா. 300 லைக்கை போட்டுட்டிங்கன்னா நான் லைவ் முடிச்சுட்டு சீக்கிரம் மெம்பர்ஷிப்குள்ளே போயிடுவேன். வா செல்லம் வா செல்லம் வா செல்லம். வாங்க வாங்க. எழுந்திரிச்சு நிற்கலாம். எழுந்திரிச்சு நிற்கவே இல்லை பத்தியா. பசிக்குது. ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றலாமா? நம்ம அது மெம்பர்ஷிப்பில் சாப்பிட்டுக்கலாம். உருகுதே உருகுதே ஒரே பார்வையாலே உலகமே சுழலுதே என்ன பார்த்ததாலே நெஞ்சம் முருகுதே கண்கள் முருகுதே சொக்கி தானே போகிறேன் நானும் பார்த்தனாலா. கொஞ்சம் பாதி கமெண்ட்ஸ் பார்த்ததே அதிசயம்தான். எங்கள் ஃபேமிலியில் 15 மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கிறேன் சிஸ்டர். தேங்க்யூ கண்டி. தேங்க்யூ. ஸ்க்ரீனை டபுள் டேப் பண்ணி லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் கீழே இறக்கிக்கலாம். பாப்ஸு உங்கள் புரிதல் தான் உங்களை எந்த அளவுக்கு கொண்டு போகுது ஒயிட்டில். கண்டிப்பாக நான்லாம் வந்து என் ஹஸ்ஸெல்லாம் சந்தேகப்பட்டதே கிடையாது காய்ஸ். நாங்களாம் வந்து 2 பேரும் ரொம்ப ஃப்ராங்காக பேசிப்போம், ரொம்ப ஜாலியாக பேசிப்போம், ரொம்ப ஃபன் பண்ணுவோம். ரோட்லலாம் நிறைய கிண்டல் அடிப்போம் நாங்கள் 2 பேரும். பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுங்க யார் போனாலும் என்ன அந்த பக்கம் பார்வை அப்படின்லாம் கேட்பேன். அதுக்காக அது சந்தேகம்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து சகஜம். எந்த அளவுக்கு நம்ம சகஜமாக எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு லைஃப்பை ஈஸியாக மூவ் பண்ணி கொண்டு போயிடலாம். ஆனால் சந்தேகம் ஒரு மனுஷனை வாழவே விடாது. அது எப்போ தெரியுமா உணருவான்? லாஸ்ட் காலத்தில் யாருமே இல்லாதப்போ தான் அதை உணருவானே. அந்த சந்தேகத்தை தூண்டி விடுவாங்க பாருங்கள் குடும்பத்தாளுங்க. அவங்கெல்லாம் நம்பிடாதீங்க. அதெல்லாம் வயசான கேஸு போய் சேர்ந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களை யார் பார்த்துக்குவா? உங்கள் ஒய்ஃபு தான் பார்த்துக்குவா. உஷாராக இருங்க சரியா? வீட்டில் அம்மா அப்பா சொல்லி எதாவது கெடுத்து விடுவாங்க. அத்தை மாமா சித்தி நாத்தனார் உங்களை ஏற்றி விட்டுட்டு அது புருஷன் கூட நல்லாவே வாழும், உங்களை பிரித்து விட்டுடும். தயவு செஞ்சு நாத்தனார் பேச்செல்லாம் யாருமே கேட்காதீங்க காய்ஸ். அப்புறம் செல்லக்குட்டி லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறவங்க இந்த மாதிரி டபுள் டேப் பண்ணுங்க கொஞ்சம்.
பண்ணி லைக் போட்டுடுங்க. ஓகே. அப்பா லைவா? ஆண்டனி வாய்ப்பில்லை ராஜா. எதுக்கு மோனி? பேபிமா டுடே நோ மெம்பர்ஷிப் லைவ் க்ரீன்வேஸ் மெம்பர்ஷிப் லைவ் இப்போ தான் முடிஞ்சிச்சு பிரணவ். அது முடிஞ்ச கையோடு தான் நான் இங்கே சிற்பி 922 கொடைக்குள் மழைக்கு வந்தேன். நீங்கள் பார்க்கலையா? பார்க்கலன்னா இதில் ஒரு ஜாயின் போட்டுடுங்க பிரணவ். இதில் நீங்கள் எடுக்கிறது கொஞ்சம் ஸ்பெஷலாக எடுத்துருங்க பிரணவ். ஏன்னா வந்து கோல்டை விட ஸ்பெஷல் மெம்பர்ஷிப்பில் தான் வெரி ஹாட். நீங்கள் உங்களுடைய இதுக்கு நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். நீங்கள் ஜஸ்ட்டு கோல்டெல்லாம் வேண்டாம். நீங்கள் வந்து இது ஸ்பெஷல் எடுத்து வச்சுக்கோ. இதுலேயும் எடுத்து வச்சுக்கோ. அதில் மிஸ் பண்ணால் இதில் பார்த்துக்கலாம், இதில் மிஸ் பண்ணால் அதில் பார்த்துக்கலாம். சந்தேகப்படாமல் மெம்பர்ஷிப்பு சேருங்கப்பா. கட்டணவனுக்கு மெம்பர்ஷிப்பு இந்த சந்தேகம் இல்லை. மெம்பர்ஷிப்பில் சேர்றவனுக்கு எதுக்கு இவ்வளோ சந்தேகம் தான் எனக்கு தெரியல. 2 பேரும் நல்லா லவ் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ளே எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அந்த வாழ்க்கையே சொர்க்கம் தான். கரெக்டால பாப்ஸு? சந்தேகம் கொடிய விஷயம். கரெக்டு. ஹாய் மதன். ஹாய். சந்தேகமெல்லாம் படாதீங்க கைஸ். பொதுவாக சந்தேகம்னா என்னத்துக்கு சந்தேகம்? சூப்பர். சஞ்சன் இதோ வரேன் பேபிமா. இன்னைக்கு என்ன மெம்பர்ஷிப் ஸ்பெஷல் எடுத்துக்கோங்க. ஸ்பெஷல் ஷோன்னு இருக்கும் இதில். அப்புறம் உங்கள் நேம் சொல்லுங்கள். என்னோட பேர் நிலா. சிப்பி 922 கொடைக்குள் மழை யூடியூபில் மட்டும், வேற எங்கும் கிளைகள் கிடையாதுயா. அப்புறம் வந்து ஈனோ. ஹாய் ஈனோ. ஹாய் டியர். ஹாய். ஹே முத்தே சொல்லுங்க முத்தே. பிரேம்குமார். இன்னொரு கொஞ்சம் லைக் 7 லைக் தான் இருக்கு 300 லைக்கு. சீக்கிரம் போனீங்கன்னா நான் மெம்பர்ஷிப்புக்கு போயிடலாம். சிற்பி 922 கொடைக்குள் மழை சேனல் வந்து யூடியூப்ல மட்டும்தான் இருக்கு. போலி யாரும் நம்பாதீங்க. குறிப்பாக ஃபேஸ்புக்கு நம்பாதீங்க. ஃபேஸ்புக் ஃபேக் ஐடி, இன்ஸ்டா ஃபேக் ஐடி. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு வாங்க. அப்பா சுரேஷ் குமார். ஹாய் சுரேஷ். ஹாய். இன்னும் 2 லைக். இன்னும் ஒரே ஒரு லைக். பழனிவேல். தலை இதெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்க. ஒரு பொண்ணை கட் பண்ணுங்க. நல்லவனுக்கு பொண்ணு வந்து கரெக்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். கெட்டவன்கிட்ட தான் பொண்ணுங்க ஏமாறுவாங்க. நல்லவன்லாம் பொண்ணுங்க கண்ணுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் நல்லவனுக்கு லேட்டாக மேரேஜ் ஆகும். லாஸ்ட் வரைக்கும் லைஃப் லாங் நல்லா பார்த்துப்பாங்க. குடும்பத்தோடு நல்லா இருப்பாங்க. கெட்டவனை நம்பி போகுதுங்க பாரு. டக்கு டக்குன்னு காதல் வருது. டக்கு டக்குன்னு பொண்ணு அமையறவனுக்கெல்லாம் வாழ்க்கையே சரி இருக்காது. எவ்வளோக்கு எவ்வளோ லேட்டாக கிடைக்குதோ அந்த அளவுக்கு பொண்ணு நல்ல பொண்ணாக வரும். வாவ், தேங்க்யூ பிரணவ். வெல்கம் டு பர்சனல் லைவ். வாவ், நான் எதிர்பார்க்கலடா செல்லும். ஏய், தேங்க்யூ டியர். வேளாங்கண்ணி வந்திருக்கீங்களா?
வேளாங்கண்ணினா இது தானே, கிறிஸ்டின் சர்ச் இருக்கு அந்த ஊரா? வந்திருக்கேன் வந்திருக்கேன் வந்திருக்கேன், ஒரு 3 டைம் வந்திருக்கேன். உன் வாய் வார்த்தை பழிக்கட்டும். பழிக்கும். உனக்கு இப்போ ஏஜ் மட்டும் சொல்லு, உனக்கு எப்போ கல்யாணம் ஆகணும்னு நான் சொல்கிறேன். உனக்கு 34 33 34 சொல்லு தலை ப்ளீஸ். நான் வந்திருக்கேன் பிஎஸ். இப்போ தான் நான் அங்கே தான் வந்தேன். இப்போ நான் செப்பல் கூட அங்கே தான் வாங்கினேன் பிஎஸ். மாமி காஷ்மீரில் இருந்தா? சூப்பரு, சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே மோனி, ஓகே மோனி. ஃபஸ்ட்டு டைம் சேனலில் பார்க்குறவங்க டபுள் டாப் பண்ணி லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 33 ஆகுதா? 35க்குள்ளே நடக்கும். 34 கொஞ்சம் கஷ்டம்தான். ஒன்று 32ல் பண்ணிடணும். 32வை விட்டுட்டா அப்படின்னாக்கா 33ல் கொஞ்சம் கஷ்டம்தான். அதே மாதிரி 34லேயும் கஷ்டம்தான் உனக்கு. பார்க்க ஆரம்பி, 34ல் பார்க்க ஆரம்பி, அமைஞ்சிரும். 35க்குள்ளே உனக்கு மேரேஜ் ஆகிடும். 31st ஆனாலும் ஆகிடும், 34 லாஸ்ட்டில் ஆனாலும் ஆகிடும். ஆக மொத்தம் உனக்கு 34 தாண்டுதுன்னு வச்சுக்கோங்க. உன்னுடைய வயசு வந்து 34 தொடங்கி 5 மாதம் தாண்டணும். 5 மாதம் தாண்டுச்சு அப்படின்னா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். நீ வேணா பாரு, நான் சொல்றது பறிக்குதா இல்லைன்னு. கன்னி ராசிக்கு என்ன மோதிரம் வாங்கி போட? அது எப்படிதான் சொல்ல முடியும்? ஜாதகத்தை பார்த்துட்டு தான் சொல்ல முடியும். அதை பார்த்துட்டு தான் அதில் என்ன ஏது எதுக்கு செட் ஆகும் அப்படின்னு. சும்மா ராசியை வச்சுலாம் மோதிரம் போடக்கூடாது. இப்போ நான்லாம் போட்டிருக்கேனே, இதெல்லாம் என்ன சொல்கிறாங்க, மேஷ ராசி தான் போடுவாங்க பவனம் அப்படின்றாங்க. எனக்கு மேஷமே கிடையாது. ஆனால் நான் போட்டிருக்கேன். என்ன காரணம்? வேறு வேறு ரீசன் இருக்குது, அதனால போட்டிருக்கேன். செல்லக்குட்டிங்களா, லைக்கு சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. செப்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில். என்ன நல்ல ஜோசியம் எல்லாம் பார்க்குறீங்க, எல்லாரும் ஸ்டேட்டஸ் சொல்லுவீங்களா? நைஸ் செல்லம். உங்களுக்கு 27 ஒரு வெறும் ஏஜ் மட்டும் எப்படி? இப்போ ப்ராப்ளத்தை சொல்லணும்ல. வாங்க நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணணுமா? 21 ஆயிடுச்சா? 24 22 23 25ல் வந்து கல்யாணம் பண்ணாதீங்க. 25ல் அதிகமாக கல்யாணம் பண்ணுறவங்களோட லைஃப் வந்து டிவோர்ஸில் முடியும். 5 இயர்ஸில் டிவோர்ஸில் முடியும் 25ல் மேரேஜ் பண்ணுறவங்களுக்கு. 27ல் மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா லைஃப் லாங் வாழ்ந்துக்கிட்டே இருப்பீங்க. 27ல் வந்து ஒருத்தன் மேரேஜ் பண்ணுறான் அப்படின்னா என்ன பிரச்சனை வந்தாலும் சரி பிரிகிற மாதிரி வரும். ஆனால் பிரிய மாட்டீங்க. லைஃப் லாங்கு ஒரே ஒய்ஃப் ஒரே ஹஸ்பண்டோட வாழ்ந்துருவீங்க. 25லலாம் வந்து கல்யாணம் பண்ணுறீங்கன்னா ஒரே சண்டை சச்சரவு, தட்டால் புட்டால், ஒரே ரகலை. அனுபவம் இருக்கா? யாராவது 25ல் கல்யாணம் ஆகி நீங்கள் சொன்னது உண்மைதான் அப்படின்னு யாராவது இருந்தீங்கன்னா கையை தூக்குங்க. இல்லைனா ஓகே, இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். யாராவது 1-2 பேர் இருக்கீங்களா? நீங்கள் 27 ஏஜில் தான் மேரேஜ் பண்ணியிருக்கீங்களா? யார்? நானும் கிடையாதுங்க. எனக்கு மேரேஜ் ஆகும்போது 16 வயசுங்க. சொல்லுங்கள். எங்கள் ஐடியில் எல்லோரும் 25க்குள்ளே எல்லோரும் மேரேஜ் ஆயிடுதா? நல்லா போய் விசாரிங்க. அவங்களுக்குள்ளார எவ்வளோ சண்டை சச்சரவு சந்தேகம் நிறையா இருக்குங்க, நிறையா இருக்கும். அதில் 1-2 டிவோர்ஸும் ஆகிருக்கும், 1-2 எதை தாக்கம் பிடிச்சிருக்கும். நீங்கள் எந்த ஏஜில் கல்யாணம் பண்ணீங்க? ஆமாம் சரி. நல்ல வேலை ஒரு டாபிக் எடுத்து கொடுத்தாட பாவி. ஆமாம், உண்மை தானே மோனிஷா? அதுலேயும் ஒரு குழந்தை ஒன்று பிறந்திருக்குமே, 1 வயசு 1.5 வயசுலேயே டிவோர்ஸ் ஆனவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. 25ல் மேரேஜ் மட்டும் பண்ணாதீங்க கைஸ். பண்ணும்போது சூப்பராக சுவாரஸ்யமாக தான் இருக்கும். அப்புறம் ஒரு குழந்தை கொஞ்சம் லேட்டாக பிறக்கும். 25ல் கல்யாணம் பண்ணிங்கன்னா உடனே குழந்தை சில பேருக்கு பிறக்கும். ஒரு 80% வந்து 1 வருஷம் 1 இயர் தாண்டி தான் பிறக்குமே. அப்படி தாண்டி பிறக்குது அப்படின்னா குழந்தைக்கு 1.5 வயசு 2 வயசு 1 வயசு ஆகும்போதே பிரிஞ்சிருவாங்க. சில பேர்லாம் வந்து அப்பா எட்ட இருப்பார், அம்மா தள்ளி தான் பிறக்குமே, அப்பாவே கூட இருக்க மாட்டாங்க, பிரச்சனையிலே இருக்கும்.
என்னோட அனுபவம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். 20 ஏஜில் கல்யாணம், 25 ஏஜில் கல்யாணம் பண்ணுறவங்களோட லைஃப் ரொம்ப மோசமாக இருக்குது. ஆமாம் அஜய், தான் உண்மை. எடுத்துக்கோங்க, இந்த ஐடியிலையும் எடுத்துக்கோங்க, இந்த சேனல்லையும், ரெண்டுத்துலேயும் பாருங்கள். இதுலேயும் நல்லாயிருக்கும், அதுலேயும் நல்லாயிருக்கும். அதை விட இதில் கொஞ்சம் கேமரா குவாலிட்டி நல்லாயிருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். அப்புறம் என் ஃப்ரெண்டு லாயரு, அவர் சொல்கிறத பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. ஆமாம், ஐடியில் 25க்குள்ளே கல்யாணம் ஆகி 27ல் டிவோர்ஸ் ஆகிரும். அப்படியா? சேம் ஃபீல் மீ டூ. ஃபேமிலி ப்ரெஷரா அஜய்? அப்போது எப்படி எல்லாம் மென்ஸ் கிட்டையும் லைவ் போடு. லைவ் ஆமாம், பின்ன மெம்பர்ஷிப். அப்புறம் வெட்டியாக வெறும் லைவை மட்டும் பேசிக்கிட்டே இருந்தேன்னா அப்போ நம்ம இவ்வளோ நேரம் பேசுகிறதுக்கு என்ன தான் பிரயோஜனம்? எதுவுமே இல்லைல்ல. அப்புறம் நீங்கள் உங்களோட சப்போர்ட் தானே கேட்குறேன், இதில் என்ன தப்பு இருக்குது? அப்புறம் எனக்கு சொன்னதை கேட்டால் என்ன சொல்லுவீங்க மோனி? நான் சரோவோட லைஃப்பை மொத்தத்தையும் நான் இப்போவே கணிச்சிட்டேன். சரோவை பற்றி எனக்கு அக்கு வேற ஆணி வேற தெரியும். அதே மாதிரி நிஷோடது எனக்கு ஃபுல்லாகவே தெரியும். அதனால நான் உடனே சொல்லி சிரிச்சுட்டு கிடப்பேன். அவன் நிஷு, அடி பாவி, ஒன்றாவது நல்லது சொல்றியா? எனக்கு அதுவே பழகிட்டுண்டா உனக்கு. பாப்ஸு உங்களுக்கு சூப்பராக இருக்குமா? இந்த 26ல் பிக் ப்ராஜெக்டெல்லாம் முடிப்பீங்களாம், ஆனால் எதில் நிதானம் தேவைன்னு இருக்குது. இது வேறையா? ஆமாம், என்னை ரொம்ப அமைதியாக இருக்க சொல்லியிருக்காங்க, கோவப்படக்கூடாதுன்னு இருக்காங்க. 26 ஃபுல்லாக கோவமே வரக்கூடாதான். கோவம் வந்தால் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணுமா? ஐயோ, நம்ம சேனலில் வேற காட்டு பூத்துன்னு கத்துவேன் ஒரு நேரம். இட்ஸ் ரியலி ட்ரூ நிலா. இருக்கு அப்படி இருக்கு அப்படி. ஏன் இப்போதான் முக்கியமான டாபிக் பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் என்னடானா இருங்க. காய்ஸ், லைக் சப்ஸ்கிரைப் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க காய்ஸ். என்ன ஸ்பெஷலா? நீங்கள் கோல்டில் ஜாயின் பண்ணி உள்ளே வாங்க. பர்சனல் ஆக்சஸில் என்ன இருக்குதுன்னு நான் ஓப்பனாகவே அதில் சொல்கிறேன். இதில் காமனில் எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் பர்சனலில் என்கிட்ட நீங்கள் பேசலாம், பழகலாம். உங்களுக்கான பர்சனல் லைவ் தனியாக வருவேன். உங்கள் விருப்பம் போதும் சொல்லிட்டேன். இன்னும் டீட்டெயில் வேணுன்னா நீங்கள் கோல்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சிற்பி 922 குடைக்கல் மழை யூடியூப்குள்ளே. மோனி ஜோசியத்துக்கு சொன்னேன். மோனிக்கு சொன்னேடா? மோனி இது நான் இன்னும் பார்க்கலடா. அவனோட டேட்டா பற்றி எனக்கு இன்னும் தெரியாது. தேவராஜ் ஸ்பெஷல் ஷோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அக்கா நீங்கள் எல்லாரையும் அப்படியா? ஓகே. ஆமாம், உங்கள் ராசிக்கு 26 கவனமாக இருந்தால் சூப்பர் தான். உண்மைதான், ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அஜய், அடி வாங்குவேன். காய்ஸ், லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. 26ல் வந்து பொதுவாக கவனமாக இருக்கணும் காய்ஸ். கடகராசிக்காரங்க, கன்னி ராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்க, விருச்சிக ராசிக்காரங்க, 27, 26 இந்த 2 இயருமே வந்து ரொம்ப பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க. பார்த்து கால் எடுத்து வைக்க சொல்கிறாங்க. கால் எடுத்து வைக்கிற இடம்லாம் கன்னி வெடியாக இருக்கும். தப்பி தவறி ஸ்ட்ரைட்டாக 2வது படிக்கட்டில் காலை வச்சிங்கன்னா காலை அகட்டிடும். அஜய், ரொம்ப டீட்டெயில்ஸ்லாம் இதில் நோண்டாதீங்க, இது காமன் லைவ். உங்கள் கை ஏன் இவ்வளோ பெருசாக இருக்குது? இது உழைக்கிற கைங்க, பெருசாக தான் இருக்கும். காய்ஸ், லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பரவாயில்ல, இந்த வருஷத்தில் நான் தான் பிடிச்சிட்டியா? சாரி, அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. என் ராசிக்கு 26 இருந்தாவே சூப்பர் தான். அது இருக்கும், ராசி வருஷம் இருக்கும். நீ தெளிவாக இருக்கணுமே, அதெல்லாம் நல்லா தான் இருக்கும்.
26 வருஷத்தை மட்டும் ஊர்லேயே கழிச்சு தப்பி தவறி வந்தன்னா கோவிந்தா தான். உன்னோட ராசியை சொல்லவே இல்லையே. ஏன் செல்லம், ஆல்ரெடி நம்ம சேனலில் எதிரிகள் நமக்கு நிறையா இருக்காங்க. நம்ம வேற இதில் எதையாவது சொல்லிட்டு நம்ம ராசி ஈஸியாக நம்மளே எடுத்து கொடுத்து செய்வினை வைக்கிறதுக்கா என்னோட ராசி முதல்ல யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வெரி ஸ்பெஷல் ராசி. சிப்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டும், வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். பாப்ஸு, நான் என்னோட எஃபோர்ட்டை நம்புகிறேன். ஜோசியம் அது ஒரு ஸ்டார் மூமெண்ட்டாக தான். நான் உழைத்தால் தான் லைஃப். அப்படிலாம் இல்லையா, உழைக்கிறவன் உழைச்சிக்கிட்டே தான் இருக்கான். அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க, ரொம்ப உழைக்கிறவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க. ஒன்றும் இல்லை, 15,000 20,000 மாதம் சம்பளம் வாங்குறாங்கல்ல, அவன் உழைக்காத உழைப்பாக. அவன்கிட்ட கேட்டு பாருங்க. எட்டேருந்து பார்க்க நமக்கு நல்லா தான் இருக்கும். கூரை குடிசை பார்க்குறதுக்கு நமக்கு ஃபோனில் நல்லா தான் இருக்கும். எடிட்டிங் பண்ணி பேக்ரவுண்டில் வந்து இளையராஜா சாங்கை போட்டு அப்படியே ஸ்லோ மோஷனில் அந்த கூரை வீடை பார்த்தோம்னா அட்டாடாடா சொர்க்கையா சொர்க்கையா அப்படின்பீங்க. அங்கே போய் நீ இருந்து பாரு, மழை காலத்தில் இருந்து பாரு. மேலே நாகராஜா ஒரு பக்கம் எட்டி பார்ப்பாரு, கீழே ஒரு பக்கம் நாகராஜா எட்டி பார்ப்பாரு. தண்ணி ஒரு பக்கம் ஓட்டக்குள்ளே விழுவும். காலை நீட்ட முடியாது, கையை நீட்ட முடியாது. நடுஜாமத்தில் வைத்த கலக்கம் ஏஞ்சி பாத்ரூம் லெட்டினுக்கு ஓடலாம் பார்த்தா கொடையை தேடுவோமா, மழையில் நனைஞ்சிக்கிட்டு காட்டுக்கு ஓடுவோமா. அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி தான் நம்ம நினைக்கிற உழைப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுக்கு கடவுளுடைய அனுக்கிரகம் ஒரு பக்கம் இருக்கணும். அதே சமயம் நமக்கு நேரமும் நல்லா இருக்கணும். இது ரெண்டும் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளால உருப்படியாக இது பண்ண முடியும். எதுவுமே எட்டேருந்து பார்க்க அழகாக தான் இருக்கும், கிட்ட இருந்து பார்த்தா தான் தெரியும். எல்லாமும் இருக்கணும், கலந்து இருக்கணும். அப்புறம் வந்து காய்ஸ் லைக் அஜய்குமார், வெல்கம் வெல்கம் வெல்கம். லவ் ஸ்டேட்டஸ் என்ன இஷ்யூஸ் உங்களுக்கு? காய்ஸ் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டபுள் டாப் பண்ணவே இல்லையா யாருமே? அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்களே, லைக் போட தெரியலையா? ஸ்க்ரீன் இந்த மாதிரி டபுள் டாப் பண்ணுங்க காய்ஸ், பண்ணுங்களேன் எல்லாரும். சரி ஓகேடா ஓகேடா, வாங்க மெம்பர்ஷிப் போகலாம், லைவை முடிச்சிடலாம். பொறுமையாக இருக்கு, அதான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. வாவ் தேவராஜ், வெல்கம் டு பர்சனல் லைவ். வா 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 வா. தேங்க்யூ டியர், தேங்க்யூ டியர், தேங்க்யூ. ஓகே கைஸ், போதும், நாளைக்கு பார்த்துக்கலாம். சிப்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டும், வேற எங்கும் கிளைகள் கிடையாது. போலிகளை கண்டு யாரும் ஏமாற வேண்டாம். மீண்டும் நாளை சந்திப்போம். இப்போ நம்ம மெம்பர்ஷிப் லைவுக்கு போகலாம். அதுதான் வாழ்க்கைனா பழகிடும். சரி ஓகே கை, நாளைக்கு பார்க்கலாமா? குட் நைட் பாப்ஸு, குட் நைட் சாரோ, குட் நைட் ட்ரீம், குட் நைட் செல்லக்குட்டி தலை, குட் நைட் குட் நைட் குட் நைட். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். சிற்பி 922 குடைக்குள் மழை யூடியூபில் மட்டுமே நம்ம சேனல். ஃபஸ்ட்டு சேனல் நேம் சிற்பி 90 டிகிரி, செகண்ட் சேனல் சிற்பி 922 குடைக்குள் மழை. ஓகேவா? ஓகே.